போட்டித் தேர்விற்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை எல்லாரும் பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதல் நாள் வகுப்பு இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஈசன் ஐஏஎஸ் அகாடமி நம்ம அகாடமில இருந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் மேக்ஸ் கிளாஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்கமிங் எக்ஸாம் குரூப் 1 அண்ட் குரூப் 2 குரூப் 4 எல்லா விதமான எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது உங்களுக்கு A to Z நம்ம கவர் பண்ணி தரப்போறோம். இந்த ஒரு பேட்ச் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸ் ஓகே போதுமானதா எல்லாமே தான் எடுத்து தரப்போம். அதனால எந்த ஒரு சம்ஸுமே உங்களுக்கு மிஸ் ஆக போறது கிடையாது எதுவுமே. அதனால பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பர்மனண்டா இருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். லைவ் பார்க்க முடியாதவங்க கூட நீங்க உங்களுக்கு எப்ப டைம் ஃப்ரீயா இருக்குதோ இப்ப பாத்துக்கலாம். சரிங்களா? நல்லா படிங்க. நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 4-5 வாட்டி வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு புக் எடுப்போம். இப்ப காலையில படிப்போம், ஒரு 2 மணி நேரம் படிப்போம். திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு அது மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படிப்போம். இந்த மாதிரி ஒரு நாள்ல நம்ம இதே மாதிரி பல முறைகள் நம்ம பண்ணுவோம். அப்ப ஒரு வாட்டி நீங்க புக் எடுக்கும் போது உங்க மனசுல ஓடுறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க திங்க் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த வருடம் நம்ம போட்டித் தேர்வுக்கு செலக்ட் ஆகணும், ஓகே, நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஜாப் இருக்கணும், ஓகே, நம்ம கன்ஃபார்ம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்க எல்லாருமே அரசு அதிகாரி ஆகணும். அதான் முக்கியமான எல்லாருக்கும் ஒரு ஆசை. உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆசை, அவங்களுக்கு உண்டான ஆசையே இந்த வருடம் நம்ம அரசு அதிகாரி ஆகணும் தான். ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நம்ம மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும், சிலபஸ் எப்படி நம்ம பிரிச்சு கொடுக்கணும், எத்தனை பார்ட்டா நம்ம பிரிச்சிருக்கணும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியாச்சு. பிளஸ் சிலபஸ் எக்ஸ்ட்ரா டாபிக் என்ன கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெளிவா வெள்ளிக்கிழமை நான் கிளாஸ் போட்டிருந்தேன், இன்ட்ரோ கிளாஸ் போட்டிருந்தேன். அதுலயே எப்படி படிக்கணும், வேர் டு ஸ்டடி முத கொண்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும், அடுத்து எதை படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அது போக எக்ஸ்ட்ரா டாபிக் எப்படி படிக்கணும், ஒரு டாபிக் எங்க கவர் ஆகுது, ஃபுல் டீடைல் நம்ம ஷேர் பண்ணிருந்தோம். அதே மாதிரி மேக்ஸ் அந்த 25 மார்க் எப்படி நம்ம படிக்கணும் அதுவுமே உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஓகே, பார்க்காதவங்க அந்த வெள்ளிக்கிழமை வீடியோ போயிட்டு நீங்க பாருங்க, அதுல உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இன்றைய முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் டே நம்ம சிம்பிளிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா சிம்பிளிபிகேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டாபிக் அதான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு 35 சம் கிட்டத்தட்ட நம்ம பார்க்க போறோம். பட் இன்னைக்கே சிம்பிளிபிகேஷன் முடியுமானா முடியாது. ஏன்னா சிம்பிளிபிகேஷன் கடல் போல இருக்குது, நிறைய சம்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 35 சம்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 35 சம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரலாம். ஓகே, கிளாஸ் போலாமா? ஃபர்ஸ்ட் சிம்பிளிபிகேஷன் நம்ம வந்து டைப்ஸா பிரிக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே தானே? எல்லாருக்குமே வாய்ஸ் கிளியரா இருக்குதா? போர்டு தெளிவா தெரியுதுல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஓகே, சூப்பர். ஓகேவா? அப்படியே கிளாஸ் பார்த்துட்டே இருக்கலாம். அப்ப சிம்பிளிபிகேஷன்ல நம்ம வந்து கேட்டகரியா சம்ஸ் பிரிக்கணும். ஓகேவா? எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும் போது மேக்ஸ்னு கிடையாது, பாலிட்டியா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், அந்த சிலபஸ் வச்சு அந்த டாபிக் வந்து எப்படி நம்ம படிக்கணும் நமக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்குது. ஓகேவா? நமக்கு ஒரு பிளான் இருக்கணும். அதே மாதிரிதான் சிம்பிளிபிகேஷன்னா எத்தனை டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது, எத்தனை கேட்டகரியில எக்ஸாம்ஸ்ல சம்ஸ் அப்ரோச் பண்றாங்க, கவர்மெண்ட் எப்படி வந்து சம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிபிகேஷன் உடனே நமக்கு வந்து பேசிக் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? பேசிக் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அடுத்தது போர்ட் மாஸ் தெரியும். ஓகே, பேசிக்கும் போர்ட் மாஸும் தெரியும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்டா இருக்குது. அப்ப சிம்பிளிபிகேஷன் அப்படின்னால என்னது? ஓகேவா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதுதான் பேசிக். அதுதானே பேசிக் நமக்கு. அது தெரிஞ்சாதான் சம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஒரு பின்னத்தை அடிக்க தெரியணும், ஒரு கலப்பு பின்னத்தை மாத்த தெரியணும். ஓகேவா? அதுதான் நமக்கு பேசிக். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிம்பிளிபிகேஷன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சாதாரண கூட்டல் எப்படி, கழித்தல் எப்படி, பெருக்கல் எப்படி, வகுத்தல் எப்படி, போர்ட் மாஸ்ல வந்து பிராக்கெட் வச்சு கொடுத்து அதுல எப்படி சால்வ் பண்ணும் அதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? பார்க்கலாமா? சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான சம் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். சிம்பிளிபிகேஷன் ஒரு கூட்டல். ஓகேவா? பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கும். அப்ப டினாமினேட்டர் சேமா இருந்தா என்னமா பண்ணும்? நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கணும். 2 + 3 எவ்வளவு? 5. அப்ப டினாமினேட்டர் சேமா இருக்கனால அதே 5 போட போறோம். அப்ப கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரப்போகுது? 1. ஓகேவா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் நான் சிம்பிளான கொஸ்டின் தான் வச்சிருக்கேன், பேசிக்கான கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். கிளியரா ஃபர்ஸ்ட் சம் புரியுதா? எல்லாருமே போட்டிருப்பீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த சம்ல. ஓகேவா? எல்லாருக்கும் கிளியர் தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஓகே ஓகே, சூப்பர். ஆன்சர் 1. என்னால ஒரு சம்க்கு பார்க்க முடியாது, நான் போட்டுட்டு நான் மொத்தமா பாத்துக்கிறேன். ஒரு 4-5 சம்க்கு ஒரு டைம்ஸ் நான் பாத்துக்கிறேன், சேட் பாத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ப்ரொஜெக்டர் இல்ல, போன்ல தான் நான் பார்க்கணும். ஓகேவா? சரி, ஓகே, சூப்பர். கிளியர் தான். இது ஒரு பேசிக்கான சம் தான், எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது சம். இப்ப கூட்டல் பார்த்தா அப்ப அடுத்து என்ன தெரியும்? நம்ம கழித்தல் தெரியணும். ஓகே, அப்ப கழித்தல பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கா? டினாமினேட்டர் சேமா இருக்கு. இப்ப மேல என்னது? மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணுமா? 5 - 2 எவ்வளவுமா? 3. டினாமினேட்டர் சேமா இருக்கு 7. அப்ப ஆன்சர் அது 3/7. ஓகேவா? கிளியரா? ரெண்டாவது சம். அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் நமக்கு ஒரு கூட்டல் தெரியணும். ஓகேவா? அடுத்து என்னது? நமக்கு ஒரு கழித்தல் தெரியும். ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு.
இப்ப நான் வந்து டினாமினேட்டர் சேமா வச்சு கொடுத்துருக்கேன். பின்னாடி சம்ல டினாமினேட்டர் மாறி மாறி கொடுத்துருக்கேன். இப்ப எல்லா விதமான சம்ஸும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். வெறும் ஈஸியான சம்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. ஓகேவா? எல்லா விதமான டைப்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 சம் கிளியர் ஆயிடுச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டல், சாதாரண கூட்டல். 2வது சம் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண என்னது மைனஸ். ஓகேவா? அடுத்தது 3வது சம் பார்க்கலாமா? 3வது சம் பாருங்க. அப்ப கூட்டல் பார்த்துட்டோம், பெருக்கல் பார்த்தோம். சாரி, கூட்டல் பார்த்துட்டோம், கழித்தல் பார்த்துட்டோம். அடுத்து நான் பார்க்க போறோம், பெருக்கல் பார்க்க போறோம். ஓகேவா? பாருங்க, பெருக்கல் பார்க்கலாமா? 2/9 மா இன்டு 3/2. இப்ப பெருக்கல்லாம் என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். பெருக்கல் என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். ஒரு வேல்யூ வந்து ஒரு டேபிளால டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த டேபிள் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு அந்த வேல்யூ நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க பாருங்களேன், இந்த 2 அடிச்சிடலாமாமா? இந்த 3 9 அடிச்சிடலாமா? 133 இங்க அது 339. அப்ப ஆன்சர் அது 1/3. ஓகேவா? இல்லையா, நீங்க பெருக்கி கூட டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி பெருக்கணும்? 2 into 3 மேல நியூமரேட்டர் பெருக்கணும். 6 டிவைடட் பை டினாமினேட்டர் பெருக்கணும். 9 into 2 எவ்வளவுமா? 18. அப்ப இதை அடிச்சா எவ்வளவுமா? 1/3. ஓகேவா? அப்ப அப்படியே கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்க பெருக்கிட்டு கேன்சல் பண்ணாலும் ஒண்ணுதான். சரிங்களா? தோசை எப்படி போட்டாலும் ஒண்ணுதான், இப்படி திருப்பி போட்டாலும் ஒண்ணுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து 4வது சம். 4வது சம் ஒரு டிவிஷன் கொஸ்டின். அப்ப இந்த டிவிஷன் வரும்போது கொஞ்சம் சிரமப்படுறாங்க, கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? டிவிஷனை மல்டிபிளிகேஷனா நம்ம மாத்திக்கலாம். டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாத்திக்கலாம். இப்ப டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாத்தினா என்ன பண்ணும்? தலைகீழே எழுதுனா அது மல்டிபிளிகேஷன் ஆயிடும். நான் டிவிஷனும் பண்ணி காமிக்கிறேன், மல்டிபிளிகேஷனும் மாத்தியும் பண்ணி காமிக்கிறேன். அப்ப இப்ப டிவிஷனா எப்படி இருக்கும் பாருங்க. 1/5 divided by 3/7 இப்படி இருக்கும். அப்ப இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 1/5 into 7/3. அததான் இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சொன்னேன். இந்த ஸ்டெப் எழுதாமே டைரக்டா அந்த ஸ்டெப் பண்ணிடணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? ஒரு டிவிஷன் இருக்குது அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப் எழுதணும் அவசியமே இல்லை. எப்படி எழுதலாம்? 1/5 into இங்க கொடுத்துருக்க வேலையை என்ன பண்ணா தலைகளை எழுதிக்கணும். அப்ப 7/3. ஓகேவா? அப்ப என்ன வரும் பாருங்க, 7/15. என்ன வரும்? 7/15. அவ்வளவுதான். இப்ப இதாம முதல் 4 சம் பேசிக் சம். ஒரு கூட்டல் தெரியணும், ஒரு கழித்தல் தெரியணும், ஒரு பெருக்கல் தெரியணும், ஒரு வகுத்தல் தெரியணும். ஓகேவா? இதான் 4 சம். 4 சம் தெரியுதா உங்களுக்கு? 4மே போட்டீங்களா? எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சூப்பர், 4மே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்தது 5வது சம் போலாமா? இப்ப என்ன பார்த்தோம்? கூட்டல் தனியா பார்த்தோம், கழித்தல் தனியா பார்த்தோம், பெருக்கல் தனியா பார்த்தோம், வகுத்தல் தனியா பார்த்தோம். இப்ப 2மே கலந்து வந்தோம். அப்ப போட தெரியுமா நமக்கு? இப்ப ஏற்கனவே என்ன பார்த்தோம்? டினாமினேட்டர்லாம் சேமா வச்சு பார்த்தோம். இப்ப டினாமினேட்டர் மாறி மாறி வந்தா அப்ப நமக்கு போட தெரியுங்களா? அதுக்கு தான் இந்த சம் வச்சிருக்கேன். பாருங்க, நார்மல் கூட்டல் கழித்தல் சம் தான். டினாமினேட்டர் நியூமரேட்டர்லாம் வேற வேற இருக்குது. அப்ப எப்படி போடணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, -3/4 plus 1/2 minus 5/6. இதான். ஓகேவா? அப்ப டினாமினேட்டரை நீங்க சேமா கொண்டுட்டு வரல. ஒரு கூட்டல் கழித்தல் அப்படின்னாலே டினாமினேட்டர் நமக்கு சேமா இருக்கும். ஓகேவா? சேமா கொண்டுட்டு வரணும். அப்ப எப்ப சார் சேமா கொண்டுட்டு வர முடியும்னா எல்சிஎம் எடுக்கும். ஓகே, என்னது மீசியமா எடுத்தா அது சேம் ஆயிடும். இங்க பாருங்க, 4 2 6 4 2 6 எல்சிஎம் எடுக்கலாமா? 2 வாட்டி வரும், ஒரு வாட்டி வரும், இங்க 3 வாட்டி வரும். மறுபடியும் 2 ஒரு வாட்டி போடணும், 1 3, மறுபடியும் 3 ஒரு வாட்டி போடணும். அப்ப 2 into 2 into 3 என்ன வரும்? 12 வரும். அப்ப எல்சிஎம் நம்ம வரும், நமக்கு 12 வரும். அப்ப 12னா இங்க எத்தனை டைம்ஸ் பெருக்கணும்? 3 டைம்ஸ் பெருக்கணுமா? இப்ப கீழே என்ன பெருக்கிறோமோ அதே தான் மேலையும் பெருக்கும். பிளஸ் 1/2 இங்க அது 6 டைம்ஸா? அப்ப மேலையும் 6 டைம்ஸ். மைனஸ் 5/6 2 டைம்ஸா? இங்கே 2 டைம்ஸ். இப்ப பாருங்க, கீழே டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருக்கும். நமக்கு சேமா வந்துருச்சா? 12 வந்துருச்சு. இப்ப மேல பார்க்கலாமா? -3 into 3 என்ன வரும்? -9 பிளஸ் 1 into 6 6 மைனஸ் 5 into 2 10. ஓகே, வந்துருச்சுங்களா? இப்ப என்ன பாருங்க, எதெல்லாம் மைனஸ் இருக்கு அதெல்லாம் ஒன்னாவும், பிளஸ் தனியாவும். இப்ப இது ரெண்டும் மைனஸ் வேல்யூ. இப்ப மைனஸ் மைனஸ் என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். 10 9 கூட்டினா எவ்வளவுமா? 19. என்ன 19? -19. அது போக என்ன இருக்கு? பிளஸ் 6 இருக்கு. இதோட பை 12. அப்ப -19 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -13/12. அவ்வளவுதான் ஆன்சர். -13/12. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? நம்ம தனித்தனியா கூட்டல் கழித்தல் டினாமினேட்டர் சேமா வச்சு பார்த்தோம். இப்ப என்ன, அது டினாமினேட்டர் தான் வித்தியாசமா இருக்குது. பிளஸ் மைனஸ் எல்லாமே கலந்து கலந்து வருது. பிளஸ் மைனஸ் எல்லாமே என்னது? நமக்கு கலந்து கலந்து வருது. அப்ப இப்படி கேட்டா நமக்கு போட தெரியும், இப்படி கேட்டா நமக்கு போட தெரியும். ஓகேவா? சூப்பர், எல்லாமே ஆன்சர் பண்றீங்க. சூப்பர்மா சூப்பர்மா. -13/12. சூப்பர். ஓகே, கிளியர் 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 கிளியரா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அப்ப நார்மலா பார்த்துட்டு இருந்தோம், இப்ப கலந்து பாக்குறோம். கிளியர் தானே? எந்த டவுட்ஸ் இல்ல?
ஓகே. போலாமா அடுத்த சம்? ஓகே. அடுத்த சம். சரிங்க சார். இப்ப எல்லாமே நார்மலா பார்த்தோம். இப்ப என்ன பார்க்கறோம்னா கலப்பு பின்னம் பார்க்க போறோம். இப்ப என்னது? கலப்பு பின்னம் பார்க்குறோம். இதெல்லாம் தான் ஒண்ணா தெரியும். இதெல்லாம் தான் தெரிஞ்சாதான் அடுத்தது மூவ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப நார்மலா ஒரு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரியணும். அதுல கலந்து வந்தா எப்படி போட தெரியணும். அடுத்து ஒரு பின்னம் வந்தா எப்படி போட தெரியும். அடுத்து கலப்பு பின்னம் வந்தா எப்படி போட தெரியணும் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஒரு கலப்பு பின்னம்னா என்னமா? இந்த மாதிரி இருக்குதா கலப்பு பின்னம் நம்ம சொல்லுவோம். இத வந்து பின்னமா மாத்த தெரியும். ஓகே. கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்த தெரியும். எப்படி மாத்தலாம்? பாருங்க. 2 4/5 இருக்கா? என்ன பண்ணணும்? இந்த 2 வேலையும் பெருக்கணும். ஓகே. எந்த 2 வேலையும்? இந்த சைடுல இருக்க வேலையும், கீழ இருக்க வேலையும் பெருக்கணும். வர ஆன்சர் போய் கூட்டணும். 2 10 10 + 4 14/5. ஓகே. 14/5. அப்ப இத மாத்தியாச்சா? 14/5. மைனஸ் அடுத்து என்ன இருக்கு பாருங்க. 1 8 8 8 + 3 எவ்வளவுமா? 11/8 பிளஸ் 2 6 6 + 1 எவ்வளவுமா? 7/2. நல்லா கவனிங்க. இதுல 2 மெத்தட் இருக்குது. இத கலப்பு பின்னத்தை வச்சுக்கிட்டு போடலாம். ஓகேவா? இல்ல இது பின்னமா மாத்தி போடலாம். எப்படி பார்த்தா ஒரே டைம் தான் ஆக போகுது. ஓகேவா? இப்படியே வச்சு போடும்போது சில பேரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதனால நீங்க பிரச்சனையே இல்ல. ஒரு 30 செகண்ட் லேட் ஆனாலும் பரவாயில்ல. இது என்ன பண்ணிடுறீங்க? பின்னமா மாத்திருங்க. சரிங்களா? இப்ப பாருங்க இது போன சம் மாரியே வந்துருச்சா? அப்ப பாருங்க இப்ப டினாமினேட்டர் என்ன இல்ல? சேமா இல்ல. அப்ப சேமா கொண்டுட்டு வரணும். இப்ப டினாமினேட்டர் சேமா வரணும்னா இப்பதான் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். என்ன எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தோம். 5 8 2 5 8 2 ஓகேவா? ஓகேவா? 5 8 2 2ஆல அடிக்கலாமா? 4 2 8 1 ஓகேவா? அடுத்தது இப்ப 4 ஒரு வாட்டி போடணும், 5 ஒரு வாட்டி போடணும். அதனால அப்படியே பிரிக்கலாம். 2 10 10 4 எவ்வளவுமா? 40 10 4 எவ்வளவு? 40 ஓகேவா? அப்ப 40 காமனா போயிடுமா? 40 இங்க எத்தனை வாட்டி பெருக்கணும்? 8 வாட்டி பெருக்கணும். அப்ப இங்கேயும் 8 வாட்டி தான் பெருக்கணும். அப்ப 10 8 என்பது 4 8 32 எவ்வளவு வரும்? 112 மைனஸ் இங்க எத்தனை 5 வாட்டி பெருக்கணுமா? அப்ப 11 5 எவ்வளவுமா? 55 இங்க எத்தனை 20 வாட்டி பெருக்கணுமா? அப்ப 27 எவ்வளவுமா? 140 வந்துச்சா? இப்ப எது எதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். அப்ப கூட்டலாமா? 112 பிளஸ் ஒரு 140 எவ்வளவு வரும்? 252 252 மைனஸ் 55 டிவைடட் பை 40. அப்ப பாருங்க 252ல 55 போயிடுச்சுன்னா எவ்வளவுன்னு பார்க்கணும். ஒரு 52 மைனஸ் பண்ணிடுங்க. 200 வந்துருமா? இன்னொரு 3 மைனஸ் பண்ணிடுங்க. எவ்வளவு? 197. அப்ப 197/40 இதான் ஆன்சர். ஒருவேளை கொஸ்டின்ல டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பின்னமா வைக்காம, ஏன்னா கொஸ்டின் நமக்கு கலப்பு பின்னத்துல இருக்கு. ஒருவேளை கலப்பு பின்னத்துல ஆன்சர் செட் பண்ணிருக்கலாம். அப்ப கலப்பு பின்னமா மாத்த தெரியணும். இதை டிவைட் பண்ணலாமா? 197 40 4 40 160மா? மீதி எவ்வளவுமா? 37 ஓகேவா? அப்ப இதை எப்படி எழுதணும்? மேல இருக்க வேலையை சைடு, கீழே இருக்க வேலையை மேல, சைடுல இருக்க கீழே. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது? 437/40 437/40. அப்ப ஆப்ஷன் இப்படியே இருந்தா ஓகே, பிரச்சனை இல்ல. ஒருவேளை ஆப்ஷன் கலப்பு பின்னல் இருந்தா கலப்பு பின்னத்துல எழுத தெரியும். கிளியரா? எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சூப்பர் சூப்பர்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. அடுத்த போலாமா? அடுத்தது 5 எத்தனை சம் முடிஞ்சு? 6 சம் முடிச்சோமா? அடுத்து 7ஆவது சம். அப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பின்னம், கலப்பு பின்னம், கலந்து வருது எல்லாமே பார்த்தோம். அடுத்து ஒரு நார்மல் கூட்டல் கழித்தல் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? பார்க்கலாம். இங்க பாருங்க. இது ரொம்ப பேசிக்கான சம் தான். ஓகேவா? இது கூட்டல், இது கூட்டல், இது கூட்டல். இங்க ஒரு வேல்யூ வரணுமா? அது மைனஸ்ல இருக்கு. இந்தாண்ட ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இது மூணுமே கூட்டல் தானே. இப்ப எல்லாமே கூட்டலாமா? பாருங்க. 3 2 5 1 5 8 7 3 6 9 9 10 17 பேலன்ஸ் 1 6 12 20 பேலன்ஸ் 2 4 9 12 பேலன்ஸ் 1. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டா 4207. அப்படியே எழுதுங்க. கொஸ்டின் 4207 மைனஸ் எக்ஸ், ஏன்னா அந்த இடம் தான் நமக்கு தெரியாது. மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3007ன்னு இருக்குமா? ஓகேவா? இப்ப இந்த மைனஸ் எக்ஸ் அந்தாண்ட பொசிஷன் என்னோட பிளஸ் ஆயிடும். அந்தாண்ட இருக்க பிளஸ் 3007 இந்தாண்ட வந்தா என்னோட மைனஸ் ஆயிடும். அப்ப 4207 மைனஸ் 3007 ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப 4207 ஒரு 3007 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் சொன்னமா இருக்கும் 1200. அப்ப ஆன்சர் அது 1200. அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா? சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப ஃபாஸ்டா போறீங்களா? என்னை விட ஃபாஸ்டா போறீங்க. சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ஓகே. 7 கொஸ்டின் முடிஞ்சிச்சா? அடுத்தது 8வது கொஸ்டின்.
இப்ப அதே நார்மல்ல ஒரு பெருக்கல் கொஸ்டின் வந்தா எப்படி போடணும் ஓகேவா பார்க்கலாமா? இங்க பாருங்க 1400 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1050. 1400 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1050. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்ப போன சம்ல பார்த்தோம், இந்த கூட்டல் அந்தாண்ட போச்சுன்னா கழித்தல் ஆகும், அந்த கழித்தல் இந்தாண்ட வந்தா கூட்டல் ஆகும்னு சொன்னோம். இந்த சம்ல என்ன இருக்கு? பெருக்கல் வகுத்தல் இருக்குது ஓகேவா? அப்ப இந்த பெருக்கல் அந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆயிடும்? வகுத்தல் ஆயிடும். அப்ப எப்படி மாறும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1050. இந்த பெருக்கல் இந்தாண்ட போனா டிவைட் ஆகும் 1400ன்னு வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? அடுத்தது அஞ்சால் அடிக்கலாமா? அஞ்சால் அடிச்சாங்கன்னா வரும் 21ன்னு வருமா? 21 டிவைட் பை இங்க அஞ்சால் அடிச்சானா வரும் 2 5 10 8 5 40 28ன்னு வருமா? மறுபடியும் என்ன பண்ணலாம்? இதை 7ஆல் அடிக்கலாமா? 7ஆல் அடிச்சானா வரும் 3ன்னு வருமா? இங்க என்ன வரும்? 4ன்னு வரும். அப்ப ஆன்சர் அது 3/4. ஆன்சர் அது 3/4. கிளியரா? 21/28 அது அடிக்கலாமேமா? 7ஆல் அடிக்கலாம்ல? 7 3 21, 7 4 28. ஓகேவா? ஏன் அப்படின்னா சிம்பிளிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவங்க பண்ணணும். அப்படிதான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அப்படிதான் ஆப்ஷன் வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் சுருக்குதல்னு வச்சிருக்காங்க. பேரே அதானே சுருக்கல். டாபிக்கா தானே சுருக்குனா எவ்வளவு தூரம் கடைசி வரையாலும் நம்மளால சுருக்க முடியுமோ அதான் கான்செப்ட். ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஓகே 8 சம். ஓகேவா? பார்த்துட்டோம். இப்ப வந்து கலப்பு பின்னத்துல ஒரு பெருக்கல் வந்தா எப்படி? கலப்பு பின்னம் பின்னம் ஒரு பெருக்கல் வந்தா எப்படி அப்படி பார்க்க போறோம். ஓகேவா? இன்னும் நம்ம பேசிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். பேசிக் சம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் பெருசா போக கிடையாது. சரி பார்க்கலாமா? இங்க பாருங்க. அப்ப கலப்பு பின்னம் வந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம்? மாத்திக்கு சொல்லிட்டோம். இதை மாத்தலாமா? I2 எவ்வளவுமா? 10. 10 பிளஸ் 1 எவ்வளவுமா? 11/2 பிளஸ் 3/4. இங்க இன் ஆஃப் அப்படின்னு வந்தா நம்ம மீனிங் பெருக்கல்னு அர்த்தம். இன் ஆஃப்னா அது பெருக்கல்னு அர்த்தம். 8/9. அப்ப இங்க கூட்டல் இருக்கு, இங்க பெருக்கல் இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பெருக்கல் தான் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க. 1 3 3 3 3 9. 1 நாள் 4 2 நாள் 8. அப்ப இப்ப எப்படி கொஸ்டின் மாறிடுச்சு? 11/2 பிளஸ் 2/3. இப்ப பாருங்க ஒரு நார்மலான என்னது கூட்டலுக்கு வந்துருச்சா? ஆனா இங்க டினாமினேட்டர் சேமா இல்ல. டினாமினேட்டர் சேமா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த 2க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 6ன்னு வரும். 2க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 6ன்னு வரும். அப்ப இங்க 3ஆல பெருக்கணும். 11 3 33 பிளஸ் இங்க என்ன பண்ணும்? 6 வரும்னா 2ஆல பெருக்கணும். 2 2 எவ்வளவுமா? 4. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 37/6ன்னு கிடைக்கும். 37/6ன்னு கிடைக்கும். ஒருவேளை ஆப்ஷன்ல 37/6ன்னு வைக்கலாம். இல்ல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இங்க பாருங்க கலப்பு பின்னத்துல வைக்கலாம். 6 6 எவ்வளவு? 36. பேலன்ஸ் 1. அப்ப எப்படி வைக்கலாம் ஆன்சரு? 6 1/6. ஓகேவா? ஒண்ணு 37/6ன்னு வைக்கலாம். இல்ல 6 1/6ன்னு வைக்கலாம். ஓகேவா? கிளியரா இது வரைக்கும்? ஓகே ஓகே சூப்பர் 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 சூப்பர். நிறைய பேர் 37/6 நிறுத்துறீங்க. அதையும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 37/6 தான் நிறைய பேர் நிறுத்துறீங்க. அதையும் என்ன பண்ணுங்க? சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் தகுந்த மாதிரி நீங்க போட தெரியும். ஓகேவா? கிளியரா? சரிம்மா. 9 சம் முடிஞ்சிருச்சா? அடுத்து 10வது சம். ஓகே அவ்வளவுதான். இப்போ வந்து அடுத்த கான்செப்ட் நம்ம போறோம். ஓகே இது கான்செப்ட் 2. ஓகேவா? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுனாமா இது வரைக்கும் கான்செப்ட் 1 முடியும். இது வரைக்கும் கான்செப்ட் 1 முடியும். என்னது கான்செப்ட் 1ன்னா பேசிக் என்னது? ஒரு கூட்டல் எப்படி போட தெரியும், ஒரு கழித்தல் எப்படி போட தெரியும், ஒரு பெருக்கல் எப்படி பண்ணணும், ஒரு வகுத்தல் எப்படி பண்ணணும், ஒரு கலப்பு பின்னத்தை பின்னமா எப்படி மாத்தணும், ஒரு பின்னத்துல வந்தா எப்படி போடணும். ஓகேவா? அது எல்லாம் பார்த்ததான் பேசிக். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 சம் நம்ம பார்த்திருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததுதான் என்னது? பேசிக். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? கான்செப்ட் 1 கிளியரா? புரியுதா? எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இல்ல? எனக்கு கிளாஸ் ஸ்லோவா தான் போறேன். ஓகேவா? ஃபாஸ்டாலாம் போகல. ஓகேவா? ஸ்லோவா தான் போறேன். சரிங்களா? ஃபாஸ்டா போகல. சரியா? கிளியரா? இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்? 2வது கான்செப்ட். ஓகேவா? 2வது கான்செப்ட் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் பார்க்க போறோம். என்னது 2வது கான்செப்ட்? போர்ட் மாஸ். அது என்ன சார் போர்ட் மாஸ்? இப்ப சிம்பிளிஃபை அப்படின்னாலே ஒரு ரூல் கொண்டுட்டு வராங்க. என்னது ரூல்? போர்ட் மாஸ். ஓகேவா? போர்ட் மாஸ் என்னது? பிராக்கெட் ஆஃப். ஓகேவா? ஒரு சீரியஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் கூட்டல் கழித்தல் இருந்தா பிரச்சனை இல்ல. இதே ஒரு பிராக்கெட்ல வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணுங்கிறாங்க. ஓகேவா? 1 அது எந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணணும்? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும்,
அதுக்கப்புறம் தான் மல்டிபிளிகேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணும், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் பண்ணும் சொல்றாங்க. ஓகேவா? இது நமக்கு ஓரளவு தெரிஞ்சதுதான். இதுக்கு மேல இன்னொன்னு பார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நம்பருக்கு இப்ப 225 பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப எப்படி இருந்ததுன்னா, அப்ப பிராக்கெட் ஆஃப் அப்படிங்கிறது மீனிங் ஒண்ணு. அதுல அந்த பார்ங்கிற இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி நம்ம பிராக்கெட் ஆஃப்னா என்னது? அந்த பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுல எந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணணும்? டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஒருவேளை அந்த பிராக்கெட் குள்ளார ஏதாவது பார் வச்சு இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வச்சிருக்கேன். இது டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், ரீசெண்டா போன வருஷம் கேட்ட கொஸ்டின் தான் இது. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் வச்சிருக்கேன். வேற எதுவுமே நான் வைக்கல. வேற எங்க இருந்து எடுக்க கிடையாது. எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின் தான். இப்ப இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லாமே என்னது? டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சரி, இப்ப பாக்கலாமா? இங்க பாருங்க, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், மைனஸ் எல்லாமே இருக்குது. பார் இருக்குது, பிராக்கெட் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஒரே சம்ல எல்லாமே இருக்குது. ஓகேவா? அப்ப இந்த ரூல் படி போடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறது சால்வ் பண்ணணும். அது என்னது? பார் இருந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். பாருங்க, இது இந்த பிராக்கெட் குள்ளார ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து இன்னொரு பிராக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த பிராக்கெட் குள்ளார இந்த பிராக்கெட் தானே இருக்குது. அதை தானே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுல இந்த பார் இருக்கிறது தானே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட். 6 × 3 எவ்வளவுமா? 18. ஏன்னா இங்க பெருக்கல்ல இருக்கு. 18 18 மைனஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, 10 ÷ 5ன்னு இருக்கு. 10 ÷ 5 எவ்வளவு வரும்? 2. ஓகேவா? அது இந்த பிராக்கெட் என்ன இருக்கு? 8 × 2 16ன்னு இருக்கு. பிளஸ் முடிஞ்சுச்சா? அடுத்து இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாமா? பாருங்க, 16 பிளஸ் 8ல 18ல 2 போச்சுன்னா இருக்கும் 16. இப்ப இந்த ரெண்டு பிராக்கெட் சேர்த்து இப்ப ஒரே பிராக்கெட்டா மாறிடுச்சா? 16 + 16 எவ்வளவுமா? 32. அப்ப இந்த இடம் ஃபுல்லா இப்ப என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 32ன்னு மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? 32ன்னு மாறிடுச்சு. இப்ப வெளியே பிராக்கெட் வெளியே என்ன இருக்குது? இங்க நீங்க அப்படியே போட்டுட்டே வந்துருங்க. 20 + 20 + 20 +. ஓகேவா? அப்ப வெளியே என்ன இருக்கு? 20 + இருக்குது. அப்ப என்ன ஆகும் பாருங்க, 20 + ஒரு 32 = 52. அவ்வளவுதான். கொஸ்டின் தான் என்னமோ பாக்குறது இப்படி இருக்கும், பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? கிளியரா? சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்றீங்களே. நான் போறதுக்கு எப்பயே நான் போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் பண்ணிடுறீங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம்? வெறும் பிடிஎஃப் மட்டும் காமிச்சா போதும் மாட்டேன், நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்களாட்டு. அப்படிதானே? நான் சால்வ் பண்ணவே தேவையாட்டு. ஓகே. 10th அடுத்து 11th கொஸ்டின். ஓகேவா? 11th கொஸ்டின் அதே கான்செப்ட் தான். இந்த போர்ட் மாஸ் டைப்ல ஒரு 4-5 கொஸ்டின் வச்சிருக்கேன். எதுக்குன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எல்லாமே உங்களுக்கு என்னது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, அப்படியே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? பார்க்கலாமா? பாருங்க, ஒரு பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ளார ஒரு பிராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளார ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிராக்கெட் ஃபுல்லார இருக்கிறத சால்வ் பண்ணலாம். 25ல் 4 படிச்சா எவ்வளவு? 21. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி விட்டுலாமா? 63, இது ஒரு 30, 97. 97 இங்க என்ன இருக்கு? ஒரு -21. இது போக -9. அப்ப 97ல 21 போயிடுச்சுன்னா எவ்வளவுமா? 70, 76 76. இது போக ஒரு -9. அப்ப எவ்வளவு வரும்? 67 67. 76 9 போயிடுச்சுன்னா 67. அவ்வளவுதான். ஓகே. அரவிந்த் ஆனந்த் 11வது கொஸ்டின் காமிக்கணுமாப்பா? இந்த 11வது கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். 11 தானப்பா வச்சிருக்கேன். இப்பதான் 11 போடுறேன். ஓகே. ஓகே, கிளியர். கிளியரா? பேசிக்கான சம் தான். 67 ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சூப்பர்மா. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நானும் உங்க லைவ் போட்டேன். ஒவ்வொரு வீடியோலயும் மேக்ஸ் கிளாஸ் எப்ப தான் கேக்குறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஓகே, அதுவா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா? அதுவா அப்படியே பாத்துருவாங்க, வந்துருவாங்க. ஸ்டூடெண்ட் எங்க போயிட போறாங்க? ஓகேவா? எல்லாரும் வந்துருவாங்க. கிளியர் தானே? ஓகே. அடுத்த கொஸ்டின் 11. அடுத்து 12. பாருங்க, 12ம் அதே மாதிரி கொஸ்டின் தான். நீங்க ட்ரை பண்றீங்களா? நீங்க ட்ரை பண்ணுங்க, அடுத்து நான் போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் யார் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் யார் வருதுன்னு பார்ப்போம். அதான் முக்கியம்.
நான் ஸ்லோவா தாமா சொல்லி தரேன். சுப்பிரமணி ஸ்ரீராம். நான் இவ்வளவு ஃபாஸ்டா நான் ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறேன். ஓகேவா? நான் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன் நானே. ஃபாஸ்ட் கிளாஸ்லாம் குறைச்சிட்டேன். ஓகேவா? ஃபாஸ்ட் கிளாஸ்லாம் ஸ்லோவா தான் எடுக்கிறேன். ஓகே. இனிமேலுமே நான் ஸ்லோவா தான் எடுக்கிறேன். சரியா? ஃபாஸ்டா எடுக்கல. இன்னும் ஸ்லோவாவா? நாங்க ஒருத்தங்க ஸ்லோவா போக சொல்றீங்க, இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா போகுதுங்கிறீங்க. ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படியே பேசிட்டே விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் இன்னும் ஆன்சர் வரலையே. இவ்வளவு நாள் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க. அதெல்லாம் ஈஸியா இருந்தது ஒரு வேலை. இதுக்கு யாரும் ஆன்சர் பண்ணல? ஆன்சர் பண்ணல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அரவிந்த் ஆனந்தா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆன்சர் 119/60. ஓகே. சூப்பர் 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 சூப்பர். 119/60. ஓகே, சூப்பர்மா. சரி, பார்க்கலாமா? சரி, பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இது ஒரு பிராக்கெட் தான் இருக்கு, இது ஒரு பிராக்கெட் தான் இருக்கு. இது தனியா இருக்கு. இது கூட ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். என்ன வரும்? -5/3 12 முடிஞ்சிருச்சா? பிளஸ் இந்த பிராக்கெட் பார்ப்போமா? இதுல இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. 2 4 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தா 4ன்னு வருமா? ஓகேவா? இங்க பாரு. 2 4. 2ஆல அடிச்சா 1, இங்க 2. மறுபடியும் 2ஆல அடிச்சா 1 1. 2 2 எவ்வளவு? 4. 4னா இங்க எத்தனை வாட்டி மாறும்? 2 வாட்டி பெருக்கணும். அப்ப இங்கே 2 வாட்டி பெருக்கணும். 2 டைம்ஸா? மைனஸ் இங்க 4 தான் இருக்கு. அப்ப 1 டைம்ஸ். ஓகேவா? அது போக என்ன இருக்கு? 3/5 டிவிஷன் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இங்க என்ன வரும்? -5/12 பிளஸ் 3/5 டிவிஷன் 2 - 1 1 1/4. நான் வந்து ஒரு 3 4 சம் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். ஒரு வகுத்துல ஈஸியா பெருக்கலாம் மாத்தலாம். அதுக்கு என்ன பண்ணும்? தலைகளை போட்டுட்டு அது பெருக்கலாம் மாறிடும். அப்ப பாருங்க, -5/12 பிளஸ் இதை தலைகளை போட்டுக்கலாமா? 3/5 இன்டு 4/1. அப்ப இந்த இடம் இப்ப என்னவா மாறும்? -5/12. உங்களுக்கு புரியுறதா தான் இத்தனை ஸ்டெப் போடுறேன். இல்லைன்னா இப்ப இத்தனை ஸ்டெப் போடுறதே இல்லை. இங்கேயே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து என்ன வரும் பாருங்க. பிளஸ் 4 12மா, 12/5மா. ஓகேவா? இப்ப டினாமினேட்டர் சேமா இல்ல, சேமா கொண்டுட்டு வரணும். எல்சிஎம் எடுக்கணும். 12க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 60 வரும். ஏன்னா இங்க 12ஐயும் போட்டாலும் 5ஐயும் போட்டாலும் அப்ப 12 5 60. அப்ப 60 இங்க 5 வாட்டி பெருக்கணுமா? இங்க 5 வாட்டி பெருக்கணுமா? 5 5 25 பிளஸ் இங்க 12 12 12 எவ்வளவு? 144 டிவைட் பை 60. அப்ப 144ல -25 போயிடுச்சு அப்படின்னா 119/60. ஓகே, 119/60. ஒருவேளை ஆப்ஷன் இப்படியும் கொடுக்கலாம், இல்ல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கலாம். என்ன வரும் பாருங்க? ஒரு 60 60, மீதி 59. அப்ப ஆன்சர் அது 1 59/60. இப்படியும் ஆப்ஷன் வைக்கலாம். ஓகே, கிளியரா? 119/60 அல்லது 1 59/60. சூப்பர்மா. சூப்பர் சூப்பர். கிளியர். சூப்பர். புரிஞ்சுதா? அடுத்தது 12. அடுத்து 13வது சம். இது ஒரு லென்த்தியான கொஸ்டின் தான். ஓகே, இதுவும் ஒரு லென்த்தியான கொஸ்டின் தான். பட் ஆனா எல்லாமே நம்ம டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? அப்ப இதெல்லாம் டிஎன்பிசில கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்ப இதெல்லாம் நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். சால்வ் பண்ண தெரிஞ்சாதான் அங்க வர கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாமே டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குமா. ஓகேவா? சூப்பர் சூப்பர். சால்வ் பண்ண பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் யாரு வருதுன்னு பாப்போம். வாவ், சூப்பர். அதுக்குள்ள வந்துருச்சு. அரவிந்த் ஆனந்த். ஃபாஸ்டா போடுறீங்க. 78 78. சூப்பர்மா. அவ பாருங்க, கான்செப்ட் 1 சொல்லி கொடுத்துட்டா கான்செப்ட் 2 போறோம். இந்த கான்செப்ட் எல்லாமே கான்செப்ட் 1 சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு கூட்டல் கழித்தல், ஒரு பின்னம், ஓகேவா, கலப்பு பின்னம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம எடுக்கிறோம். சரியா? கலந்துலாம் நம்ம எடுக்க கிடையாது. ஒரு ப்ரொசீஜரா தான் போயிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, பார்க்கலாமா? சரி, பாருங்க. அப்ப இது ஒரு பெரிய பிராக்கெட் குள்ளார இன்னொரு பிராக்கெட் இருக்கு, இன்னொரு பிராக்கெட், அப்புறம் இன்னொரு பிராக்கெட் இருக்கு. ஓகே, நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். பாருங்க, 1/4 - 1/6மா. 4க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தா நம்ம வரும் 12ன்னு வரும். அப்ப 12 இங்க எத்தனை வாட்டி? 3 வாட்டியா? இங்க எத்தனை? 2 வாட்டி.
அப்ப என்ன கிடைக்கும் 1/12 கிடைக்குமா. அப்ப இந்த இடம் இப்ப என்னவா மாறிடுச்சு 1/12 மாறிடுச்சு. அப்ப அப்படியே இந்த இடத்த மாத்திடலாமா 2 1/2 இதை மாத்திரம் என்ன வரும் நமக்கு 5/2 வரும். 2 2 4 4 + 1 எவ்வளவு 5. அப்ப இந்த ஹோல் ப்ராசஸ் இப்ப என்னவா மாறிடும் 5/2 -1/12 மாறிடும். ஓகேவா. அடுத்து வெளியே என்ன இருக்கு பாருங்க 1/4 இதை மாத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் 5/4 கிடைக்கும். 5/4 -1/2 அப்ப இது பெருக்கல்ல இருக்கு. ஓகேவா. அடுத்தது இப்ப இந்த ஹோல் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா. ஓகேவா. பாருங்க இங்க என்ன வரும் 5/4 -5/4 -1/12 ஓகேவா. வந்துருச்சா. இப்ப பாருங்க 4 3 வாட்டி 4 4 12 எல்சிஎம் எடுத்தா 12 இங்க 3 வாட்டி வருமா 3 5 15 இங்க 3 15 இங்க 12 தான் இருக்கு 1 டிவைட் பை 12 அப்ப 15 இங்க 16 அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு -1/12 கிடைக்கும். -1/12 கிடைக்கும். ஓகேவா. இப்ப இங்க என்ன இருக்குது 3 1/4 இதை மாத்திரம் நமக்கு என்ன கிடைக்கும் 13/4 கிடைக்கும். அப்ப 13/4 வகுத்தல் இங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா மைனஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா 1/4 -1/6 12 1/12 5 - 2 சாரி இந்த பிராக்கெட் முடிக்கணும்ல ஃபர்ஸ்ட். ஓகேவா. சரி பாருங்க இந்த பிராக்கெட் முடிச்சா நமக்கு என்ன வரும் சாரிமா ஒரே நிமிஷம் வரேன் இந்த இடத்துல. ஓகே இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் போறோம் பாரு. ஓகேவா. இந்த ஸ்டெப்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். 5 - 1 அப்ப என்ன கிடைக்கும் 4/24 கிடைக்கும். ஓகேவா 4/24 இப்பதான் என்ன கிடைக்கும் 5/4 - 1/2 கிடைக்கும். ஓகேவா. அப்ப இதை அடிச்சா 2 கிடைக்கும். அப்ப இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் 5/4 - 2/24 இருக்குமா. சாரி இந்த இடத்துல அதுக்குதான் பிராக்கெட் முடிச்சுட்டு வரணுங்கிறது. ஓகேவா. நம்ம அப்படியே எழுதிட்டோம். இப்ப பாருங்க 4க்கு 24க்கு எல்சிஎம் எடுத்தா 24 அப்ப இங்க 6 டைம்ஸ் வருமா 6 5 எவ்வளவு 30 கரெக்ட் தானே. ஒரே நிமிஷம் இருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். ஏன்னா அப்புறம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். ஓகேவா போடலாமா. சரி கவனிங்க. ஓகே இதை ஃபர்ஸ்ட் மாத்தலாமா. ஓகே 1/4 -1/6 என்ன ஒரு எல்சிஎம் 12 அப்ப இங்க 3 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ் அப்போ 1/12 அடுத்தது 2 1/2 5/2 ஓகேவா. அப்ப 5/2 -1/12 அப்ப எல்சிஎம் என்ன 2க்கு 12 12 தான் வரும். அப்ப 12 இப்ப இங்க 6 டைம்ஸ் சும்மா 6 5 30 30 - 1 = 29/12 ஓகே கரெக்டா வந்துருச்சா. ஓகே பொறுமையா போடுங்க லைட்டா முன்னாலும் தப்பாயிடுது. ஓகேவா. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு 1 1/4 இதை மாத்த நமக்கு என்ன கிடைக்கும் 1 × 4 4 4 + 1 5/4 5/4 -1/2 × 29/12 இருக்கு. ஓகேவா. அப்ப பாருங்க 5/4 மைனஸ் இதை பெருக்கலாமா பெருக்கினா என்ன வரும் 29/24 கிடைக்கும். அப்ப எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 4க்கும் 24க்கும் 24 வருமா இங்க 6 டைம்ஸ் அப்ப 6 5 எவ்வளவுமா 30 30 - 29 / 24 அப்ப ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் 1/24 கிடைக்கும். அப்ப இந்த ஹோல் ப்ராசஸ் பண்ணியாச்சு நமக்கு ஃபைனலா என்ன வந்திருக்கு 1/24 வந்திருக்கு. அப்ப 13 இதை மாத்தினா 13/4 / 1/24 வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு என்னது வகுத்தல பெருக்கலா மாத்தணும் என்னது வகுத்தல பெருக்கலா மாத்தினா என்ன பண்ணும் தலைகீழ எழுதணும்னு சொல்லியாச்சு. அப்ப 13/4 × 24/1 அப்ப 4 24 அடிச்சா 6 13 × 6 78 ஆன்சர் 78 அவ்வளவுதான். சூப்பர் 78 ஓகேவா கிளியரா. ஓகே போட்டீங்க எல்லாரும் போட்டீங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஓகே சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அதனால பாருங்க. ஓகே எனிவே அடுத்து 14வது சம். ஓகே எனக்கு தெரியும் இதான் லாஸ்ட் சம் நினைக்கிறேன் 14வது சம் தான் நம்ம போர்டு ஓகே அவ்வளவுதான்.
இதோட நமக்கு செகண்ட் கான்செப்ட் முடியுமா, அவ்வளவுதான். அப்ப போர்ட் மாஸ்ல எனக்கு ஒரு 5 சம் நம்ம வச்சிருக்கோம். அதே எல்லா விதமான சம்ஸும் உங்களுக்கு வந்துருச்சு. அதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமான. ஓகே, அப்ப போர்ட் மாஸ் அதை 5 சம் சால்வ் பண்ண தெரிஞ்சாலே போர்ட் மாஸ்ல வேற எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் சம்மா, லாஸ்ட் சம். ஓகேவா? அப்படியே போட்டலாமா? சரி பாப்போமா. இங்க பாருங்க, இதான பிராக்கெட்ல இருக்குது, ஒரு க்ளோஸ் பிராக்கெட் விட்டாங்க. ஓகேவா? சரி, இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா? 1/4 வகுத்துல பெருக்கலாம் மாத்தணும். என்ன பண்ணணும்? தலைகள் எழுதணும். 3/2 அப்ப என்ன கிடைக்கும்? 3/8 கிடைக்கும். அப்ப 3/8 மைனஸ் 5/6 8 6 எல்சிஎம் என்ன வரும்? 24. 24 எத்தனை வாட்டி? 3 வாட்டி பெருக்கணும். 3 3 9. இங்க 4 வாட்டி பெருக்கணும். 4 5 20. அப்ப மைனஸ் 11/24 வரும். கரெக்டா? அப்ப இந்த ஹோல் ப்ராசஸ் இப்ப என்ன ஆயிடுச்சு? மைனஸ் 11/24. வெளியே என்ன இருக்கு? 2/7. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் 11/24. அப்ப 7க்கு 24 எல்சிஎம் எடுக்கணுமா? அதேதான் வரும். 24 இன்டு 7 பெருக்கணுமா? 168 எல்சிஎம் வரும். ஐயா, இப்ப 168 எல்சிஎம் வரும். இங்க 168 வரும்னா 24 பெருக்கணும். அப்ப 24 2 48 பிளஸ் இங்க 168 வரும்னா என்ன பண்ணணும்? 7 பெருக்கணும். அப்ப 7 11 77. அப்ப ஆன்சர் 48 ஒரு 77 125. அப்ப ஆன்சர் 125/168. அவ்வளவுதான். 125/168. கிளியரா? எல்லாரும் போட்டீங்களா? அரவிந்த் தப்புப்பா. 125/168 வரும். மைனஸ் 155 வராது. இந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். கொஞ்சம் கரெக்டா போடுப்பா. எல்லா சம் கரெக்டா போட்டேன். இந்த சமயம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கிளியரா? கிளியரா? சூப்பர். ஓகே, இதோட நமக்கு செகண்ட் கான்செப்ட் முடியுதுமா? இதோட நமக்கு கான்செப்ட் 2 முடியுது. அப்ப கான்செப்ட் 1 வந்து பேசிக், ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பார்த்தோம். கான்செப்ட் 2 வந்து போர்ட் மாஸ் பார்த்தோம். ஓகே, ரெண்டு கான்செப்ட் இதோட நமக்கு புரியுது. இது ரெண்டு தான் நமக்கு தேவை, பேசிக் அடிப்படை. கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? இன்ன வரைக்கும் ரெண்டு கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கான்செப்ட் கிளியர் தானே? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டவுட் இருக்கா? சொல்லிடுங்க, போயிடலாம் அடுத்தது. ஒன்ஸ் மோரா? சஞ்சு என்ன சமப்பா? சொல்லு, உனக்கு என்ன சம் டவுட்? இந்த சம்மா? சஞ்சு என்ன சம? ஏதாவது டவுட் இருந்தா கொஸ்டின் நம்பரோட சொல்லுங்க. ஒன்ஸ் மோர்னா நான் எந்த கொஸ்டின் எடுத்துப்பேன்? எல்லாருமே கிளியரா? சஞ்சுவுக்கு மட்டும் ஏதோ சம் டவுட் இருப்பா, கிளியர் பண்ணிடலாம். ரிப்ளே வரலையே. நோ 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 நோ, கிளியரா? போலாம் அடுத்தது. ஓகே ஓகே, சூப்பர். சஞ்சு 14 ஒண்ணும் இல்ல, 14 பாருங்க, சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் இருக்குதா? 1/4 டிவிஷன் என்ன பண்ணும்? மல்டிபிகேஷனா மாத்தணும். அப்ப 3/2. அப்ப 1 into 3 3, 4 into 2 8. அடுத்து 3/8 மைனஸ் 5/6. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 24. அப்ப இங்க ப்ராசஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ், சாரி 3 டைம்ஸா 9, 4 டைம்ஸ்னா 20. 9 மைனஸ் 20/24. இப்ப 20 9 படிச்சா மைனஸ் 11/24. அப்ப இந்த இடம் ஃபுல்லா மைனஸ் 11/24 இருக்குமா? வெளியே என்ன இருக்கு? 2/7 மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இப்ப 2/7 பிளஸ் 11/24. அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 168 வரும். 168 இங்க 24 வாட்டி பெருக்கணும், இங்க 7 வாட்டி பெருக்கணும். அப்ப 24 2 48, 7 into 11 77. அப்ப ஆட் பண்ணா 125/168. ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே, சரி போலாம், அடுத்த சம் போலாம். இங்கமா போயிடுச்சு 14. அடுத்தது இதுக்கு மேல வரதுலாம் நம்ம சிம்பிளிபிகேஷன்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஆனா அதுலயும் ஒரு ஆர்டர் இருக்கும். எக்ஸாம்ல கேட்கற கொஸ்டின் தான். ஓகே, 1 by 1 பேசிக்ல இருந்து அப்படியே படிப்படியா போயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்து இந்த கொஸ்டின், இது அடிக்கடி கேட்கற கொஸ்டின். இது நிறைய பேர் தப்பு பண்றாங்க. நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இந்த மாதிரி ஆர்டர் அப்படியே டிவிஷன் டிவிஷன் டிவிஷனா கொடுத்துட்டே போனா என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட்ல இருந்து போகணுமா, பேக்ல இருந்து போகணுமா? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து தான் போகணும்.
என்ன பண்ணும், ஃப்ரண்ட்ல இருந்து தான் போகணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 10,000 டிவைட் பை 100. இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடுச்சா, பேலன்ஸ் 100. அடுத்து 100, அடுத்து என்ன இருக்கு 10. அப்ப டிவைட் பண்ணா 10. ஓகேவா. நிறைய பேர் ரிவர்ஸ்ல இருந்து வரீங்க, ரிவர்ஸ் கூடாது, ஃபார்வர்ட் தான் போகணும். என்ன பண்ணும், நிறைய பேர் ரிவர்ஸ் போறீங்க, ரிவர்ஸ் போக கூடாது. என்ன பண்ணும், ஃபார்வர்ட் தான் போகும். ஓகேவா. நிறைய பேர் பாருங்க 1000 போடுறாங்க. ஓகேவா. ஓகே, 1000 போடக்கூடாதுமா, ஃபார்வர்ட்ல இருந்து போகணுமா, தப்பு பண்ணக்கூடாது. ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, சூப்பர். அடுத்தது 16வது கொஸ்டின். அடுத்தது ஒரு நார்மலான கொஸ்டின் தான். ஒரு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க, ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5. நமக்கு என்ன கேட்கறாங்க, ஏ பிளஸ் பின்னு கேட்கறாங்க. இப்ப 9 பிளஸ் 5 டிவைடட் பை ஏ மைனஸ் பி. இப்ப 9 மைனஸ் 5, 9 5 14. 9ல 5 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 4. இதை சால்வ் பண்ணா நமக்கு 7/2 வரும். இதையும் சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும், 3.5 வரும். அங்க ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா. அவ்வளவுதான், நார்மலான கொஸ்டின் தான். ஓகே, கிளியரா, சூப்பர். சால்வ் பண்ணியாச்சா? கிளியரா. ஓகே, 16. அடுத்து 17. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இந்த சம்மு நார்மலான கொஸ்டின் தான், ஆனா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா. ஒண்ணும் கிடையாது. ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7 கொடுத்துட்டாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை சின்னு கேட்கறாங்க. ஓகேவா. அப்ப சப்ஸ்டிட் பண்ணலாமா, 3/4/7 டிவைட் பை சியோட வேல்யூ 7. 4 பிளஸ் 3 7, 7 பிளஸ் 7 14. 14/7. இதை அடிச்ச ஆன்சர் அது 2. நிறைய டைம் கேட்கிற கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா, கிளியரா. ஓகே, அடுத்து 17. அடுத்து 18. ஓகேவா. இதுவும் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். இங்க பாருங்க, இங்க பேஸ் 10 இருக்கு, இங்க பேஸ் 10 கிடையாது. இப்ப என்ன பண்ணும், பேஸ் சமமா கொண்டுட்டு வரணும். இந்த 1000 எப்படி மாத்தலாம், 1000 10 பவர் 3 மாத்தலாமா, 1000 எப்படி மாத்தலாம், 10 பவர் 3 மாத்தலாமா. அப்ப 10 பவர் 3, அதுக்கு பவர் என்னது 9 இருக்குது. ஓகேவா. டிவிஷன் 10 பவர் 24 இருக்கு. இப்ப பாருங்க, பேஸ் சேம் ஆயிடுச்சா. அடுத்தது பவருக்கு பவர் இருந்தா என்னமா பண்ணணும், அடுக்குக்கு அடுக்கு. பவருக்கு பவர் இருந்தா என்ன பண்ணணும், மல்டிபிளிகேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும், மல்டிபிளிகேஷன் பண்ணணும். இப்ப 9 3 எவ்வளவுமா, 27. 10 அடுக்கு 27 டிவிஷன் 10 அடுக்கு 24 இருக்குது. ஓகேவா. இப்ப பார்க்கலாமா, 10/27 டிவைடட் பை 10/24. அப்ப கீழே இருக்க வேல்யூ மேல போச்சுன்னா ஆயிடும், மைனஸ் ஆகுமா. அப்ப எப்படி மாறும், 10/27 மைனஸ் 24 கிடைக்கும். இப்ப 10/3. அப்ப 10 பவர் 3 அப்படின்னா 1000. அவ்வளவுதான். ஓகேவா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா ஸ்டெப்பா போட்டிருக்கேன். ஓகேவா, கிளியரா. 1000. ஓகே, 19வது சம் எங்க இருக்கு, அடுத்து 19வது சம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். 10th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சம். 10th புக்ல 9th புக்ல ஏதோ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நார்மலா ஒரு வாட்டி கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் கேட்பாங்க. ஓகேவா. அப்ப பண்ண தெரியணும். பார்க்கலாமா. இங்க பாருங்க, 49க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன ஆயிடும், 7 ஆயிடும். அடுத்தது இந்த பிராக்கெட்டுக்கு ஸ்கொயர் இருக்கா, அப்ப இந்த ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் ஆன்சரு. ஆனா டிஎன்பிசி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்குன்னா ஆப்ஷனை வேற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. உள்ளார ஒரு ஃபார்மேட்ல இருக்குது, ஒரு ஃபார்முலாவில் இருக்கு, அதை மாதிரி மாத்திருந்தாங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, அப்ப இது என்ன ஃபார்முலா, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அப்ப சில டைம் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொண்டுட்டு வர தெரியணும். ஓகேவா. ஏன்னா இதுதான் ஒரிஜினல் ஆன்சர். ஆனா இதை என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிராக்கெட் குள்ளார ஒரு ஃபார்மேட்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க. டிஎன்பிசில இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்ப அங்க அவங்க எப்படி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஆன்சர் போட தெரியும். சரிங்களா. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்ப ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல். கிளியரா. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்றீங்களே. தெய்வானை ஜெகஷ் பிரியன், ஏன்பா ஸ்கொயர் விட்டுட்ட, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஸ்கொயர் பா, ஸ்கொயர் விட்டுறக்கூடாது, எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் போடக்கூடாது. ஓகே, ஸ்கொயர் போடணும். கிளியரா. ஓகே, 19. அடுத்து 20வது சம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மா, அடிக்கடி கேட்கிற சம்மா.
எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, சரி பார்க்கலாமா? இது என்ன கான்செப்ட்னா 999 அந்த கொஸ்டின் கான்செப்ட் 999 கான்செப்ட். இங்க பாருங்க, இந்த சைடு இது இது மூணும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. இந்த நியூமரேட்டர் பார்க்க மட்டும் எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்குது. அப்ப இந்த பார்ட் கீழே பார்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணி இது மூணு ஒரே மாதிரி நம்பர் வந்து இது மட்டும் வேற மாதிரி இருந்தா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இந்த 999க்கு முன்னாடி ஒரு நம்பர் இல்லைன்னா -1ன்னு அர்த்தம். என்ன வரும்? 998. அது நியூமரேட்டர் இருக்கா 995, அதுக்கு அடுத்த நம்பர் அப்பனா +1, அது 996. இதை சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான். 998 996 இதான் ஆன்சர். அப்ப இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா 999க்கு முன்னாடி இருக்குது, 995க்கு அடுத்த நம்பர். ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்றீங்கம்மா, சூப்பர்மா. போலாமா அடுத்த சமயம்? ஓகே, அடுத்து 21. அடுத்தது 21. இங்க பாருங்க, அடுத்த ஒரு கொஸ்டின் ஸ்கொயர் வச்சு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் வச்சு, இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்க ஸ்கொயர் இல்ல. ஓகேவா? சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் இது கலப்பு பின்னத்துல இருக்கா, அப்ப மாத்த தெரியணுமா இல்லையா? 1 into 144 எவ்வளவு வரும்? 144 plus x divided by 144 equal to 13/12 வரும். கரெக்டா? சரி, இப்ப இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்க ஸ்கொயர் இல்ல. அப்ப என்ன பண்ணும்? ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும்? ஈக்குவல் ஆயிடுமா? அப்ப ஸ்கொயர் பண்ணலாமா? அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடுமா? இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப எப்படி இருக்கும் நமக்கு? 144 plus x divided by 144 equal to 13/12 whole square மாறிடும். ஓகேவா? சரி, ஓகே பாருங்க, இந்த சைடு என்ன இருக்கு? 144 plus x divided by 144. 13 ஸ்கொயர் பண்ணா என்ன மாறும்? 169. 12 ஸ்கொயர் பண்ணா என்ன மாறும்? 144. இந்த 144 இந்த 144 கேன்சல் ஆயிடுமா? நமக்கு x ஓட வேல்யூ தான் வேணும். x equal to 169. இந்த பிளஸ் 144 அந்த கொஸ்டின் -144. அப்ப x equal to 25 ஆன்சர். x equal to 25. கிளியரா? இது வந்து ப்ரொசீஜர். இதுக்கு ஒரு நான் ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நல்லா கவனிக்கணும். கரெக்டா இந்த ஃபார்மேட் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் வச்சு கலப்பு பின்னத்துல இருந்து ஈக்குவல் அந்த ஆண்டை கொடுத்துருந்தாங்க. இப்படி கொடுத்துட்டு இங்க எக்ஸோட வேலை என்ன கேட்டாங்க, இந்த ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவு தூரம் போகணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஈக்குவலுக்கு அந்த ஆண்டா இருக்கிறத ஜஸ்ட் பிளஸ் பண்ணா போதும். 13 + 12 25. ஓகேவா? இது ப்ரொசீஜர். ஷார்ட்டா போனா இது அப்படியே ஆட் பண்ணா ஜஸ்ட் போதும். எப்போ மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர்ல இருந்தா மட்டும்தான், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. இந்த ப்ரொசீஜர் இருந்தா மட்டும்தான் இது அப்படியே ஆட் பண்ண ஆன்சர். ஓகேவா? கிளியரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே சொல்றீங்க, ஆன்சர் சொல்றீங்க. கிளியரா? அடுத்தது 21 முடிஞ்சிச்சா? அடுத்து 22வது கொஸ்டின். அடுத்து 22 பேசிக்கான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? 92 divided by 115. Find the simplest form. இவற்றின் எளிய வடிவம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்னது? எளிய வடிவம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 92/115 அதோட எளிய வடிவம். இது யாருக்கா ஆன்சர் பண்ண தெரியுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் வருதுன்னு பார்ப்போம். பார்க்கலாம் யாரு ஃபாஸ்டா டிவைட் பண்ணி சொல்றீங்கன்னு பார்ப்போம். 92 divided by 115. பார்க்கலாம் யாரு ஃபர்ஸ்ட் அந்த புத்திசாலின்னு பார்ப்போம், அறிவாளின்னு பார்ப்போம். ஆன்சர் வரலையே, ஆன்சர் வரலையே. வந்துருச்சா? ஸ்வேதா அனு 4/5. ஓகே ஓகே சூப்பர். இப்பதான் ஆன்சர் வருது, ஆனா லேட்டு தான். ஏன் அப்படின்னா டக்குன்னு ஒரு நம்பரை நம்மளால டிவைட் பண்றது யோசிக்கணும். ஓகேவா? 2ஆல் அடிபடுமா, 3ஆல் அடிபடுமா அப்படின்னு என்ன பண்ணும்? யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டிவைட் ஆகும், அப்படியே கடுப்பாயிடும். ஓகேவா? அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளுங்க. இங்க பாரு. ஓகேவா? இப்படிதானே இருக்கு, இதைதான் நம்ம சுருக்கணும், ஒண்ணும் கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க. 115ல
92 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 23. அப்ப 23ல காமனா கண்டிப்பா டிவைட் ஆகணும் அர்த்தம். ரெண்டுமே அது 23ல டிவைட் ஆகணும் அர்த்தம். இதை 23ல டிவைட் பண்ணா 4 வாட்டி, இது 5 வாட்டி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் 4/5. இதுக்கு உட்காந்து பெருசா 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடுலாம் போட்டுட்டு இருக்க தேவையில்ல. ஓகேவா? கிளியரா? ஓகே, சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. 4/5. ஓகேவா? அடுத்து 22, 23ஆம் கொஸ்டின். ஓகே, இதுவும் இனி பாக்குறது எல்லாமே பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கஷ்டமான கொஸ்டின் நான் எடுத்துட்டே வரல. நீ 5/4லப்பா 4/5 வரும். யோகா யோகா 4/5. ஏன் 5/4 போட்டீங்க? எதனால? ஓகே, பார்க்கலாமா? அர்த்தம் பார்க்கலாமா? ஓகே, இது என்னது? ஒரு நார்மலான கொஸ்டின். 0.027 கனமூலம் காண ஃபைண்ட் த கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ல வரும்போது கியூப் ரூட் தெரியல அப்படின்னா பெருசா ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிடுங்க. எப்படி ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணும்? ஒரு புள்ளி இருந்தா 10ஆல பெருக்கணும், 2 புள்ளி இருந்தா 100ஆல பெருக்கணும், 3 புள்ளி இருந்தா என்னது 1000ஆல பெருக்கணும். ஓகேவா? பண்ணிட்டோம்னா ஈஸியா போட்டுடலாம். இப்ப இங்க 3 புள்ளி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 1000ஆல பெருக்கி 1000ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 1000ஆல பெருக்கும்போது என்ன ஆயிடும்? 27 மாறிடுமா? கீழே என்ன இருக்கும்? 1000 இருக்கும். இப்ப கியூப் ரூட் எடுக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. 27 கியூப் ரூட் எடுத்தா என்னது? 3. 1000 கியூப் ரூட் எடுத்தா என்னது? 10. அப்ப ஆன்சர் அது 0.3. இது பார்த்தாலே சொல்லலாம். ஓகேவா? 27க்கு கியூப் ரூட் 3 தான். இங்க 3 டிஜிட் இருக்கு. அப்ப கியூப் ரூட்டா மாறும்போது ஒரு டிஜிட் குறைஞ்சிரும். ஓகேவா? 0.3ன்னு வந்துடும். அவ்வளவுதான். ஒருவேளை இப்படி போட தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி பண்ணுங்க. என்னது? ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு கியூப் ரூட் எடுங்க. ஈஸியா போட்டுருவோம். சரிங்களா? 0.3. 0.03 வராதுமா, 0.3 தான் வரும். கோமதி, ஏன் 0.03? 0.3 தான் வரும். சரிங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. ஓகே, அடுத்து 23, 24 சம். அவ்வளவுதாமா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டருக்கு வந்துட்டோம். ஓகே, போன வருஷம் வளர்ச்சி வளர்ச்சி கேட்ட கொஸ்டின் இந்த மாடல் தான். ஓகே, அதிகமா சிம்பிளிபிகேஷன்ல இருந்து கேட்கிற மாடல் இதுதான். அதிகமா சிம்பிளிபிகேஷன் இருந்து கேட்கிற மாடல் தான். இப்போ ஒரு 4-5 சம் வரிசையில பார்ப்போம். இந்த சம் ஒண்ணா, அடுத்தது இந்த சம் ஒண்ணு, இந்த மாதிரி வரிசையில வச்சிருக்கேன். ஓகேவா? பார்க்கலாமா? சரி. ஏன்னா அதிகமா நமக்கு சிம்பிளிபிகேஷன்ல கேட்கறதே அதுதான். ஓகேவா? பார்க்கலாமா? சரி, கவனி. இங்க ரூட் 69 இருக்கா? அப்ப என்ன வரும்? ஸ்கொயர் எடுத்தா 13. பிளஸ் இருக்கு. 51 பிளஸ் 13 எவ்வளவு? 64. அப்ப 64க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும்? 8 வருமா? 8 ஆட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? 256. இப்ப 256க்கு ஸ்கொயர் எடுத்தா என்னது? 16. அப்ப ஆன்சர் என்னது? 16. ஓகேவா? இது வந்து ப்ரொசீஜர். 1 by 1 சால்வ் பண்ணிட்டே போகணும். இதுல ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள், ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் 248. 248 பிளஸ்ன்னு இருக்கு. பிளஸ்னா ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட்னா இருக்கும். ஓகேவா? அப்ப 248க்கு பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட் 256. இதோட வேல்யூ 16. அவ்வளவுதான் ஆன்சர். இது ஷார்ட்கட், இது ப்ரொசீஜர். ப்ரொசீஜர் ஒன்னொன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த சம் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ஏன்னா இதுக்கு மேல வரதுல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஓகே, இது எல்லாருக்குமே தெரியணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தெரியாம இருக்க கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? 15 நரேன் சந்திரன், அது மைனஸா இருந்தாதான் முன்னாடி ஸ்கொயர் ரூட். இங்க பிளஸ் இருக்குப்பா. ஓகேவா? மைனஸ் கிடையாது. 225 வராது, 16 வரும். ஏன் 15 சொன்னேன்? ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து 248 பிளஸ் என்னது? பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட். இதே 248 மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட். அப்ப முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட் √225. இதான் ஆன்சர் 15. அப்ப பிளஸ் மைனஸ் சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. நரேன் சந்திரன் மாத்திக்கோ. எல்லாருக்கும் புரிஞ்சுதான்? போலாம் அடுத்த சம். ஓகே, இது என்ன சம் அப்படின்னா ஒரே நம்பர்லயே கொடுத்திருப்பாங்க. ஒரே நம்பர்லயே கொடுத்திருப்பாங்க. அப்ப ஒரே நம்பர்ல கொடுத்தா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ரொம்ப சிம்பிள்.
இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மட்டும் பாருங்க. 6 பிளஸ்ன்னு இருக்கான். அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட். 6 பிளஸ் பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட் என்னது 9. அப்போ ரூட் 9 ஓட வேல்யூ 3. அவ்வளவுதான். இதுவே 6 மைனஸ்னு இருந்தா முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட். முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட் என்னது ரூட் 4. இப்ப ஆன்சர் 2. பிளஸ்னா பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட், மைனஸ்னா முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட். கிளியரா? கிளியராமா? ஓகே. அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். போன வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வச்சு செஞ்சாங்க. அப்படியே ஒரே கொஸ்டின் திரும்ப 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 அப்படியே கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்கன்னே தெரியல. சிம்பிளிஃபிகேஷன் ஒரே மாடல் தான் கேட்டாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க போன சம் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, போன சம் இதே தான். ஒரே நம்பர் தான். ஆனா நடுவுல பிளஸ் பிளஸ்னு வந்துச்சு. இந்த இந்த சம் அதே தான். ஆனா நடுவுல எந்த சிம்பிளுமே கிடையாது. ஓகே. இப்ப அது வந்துச்சுன்னா என்ன சொல்லிடணும், பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட் முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட். பிளஸ்னா பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட், மைனஸ்னா முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட். இங்க வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ரூட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் அது 3. 3 3 3 தானே இருக்கு. அப்ப ஆன்சர் 3 தான். ஓகே, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, கிளியரா கிளியரா? சூப்பர்மா சூப்பர்மா. எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. அடுத்த 27வது கொஸ்டின் பார்க்கலாமா? 27வது கொஸ்டின். ஓகே, இப்ப கியூப் ரூட்ல வந்தா என்ன கான்செப்ட்? கியூப் ரூட்ல வந்தா அதே கான்செப்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் இந்த சம்முக்கு. அடுத்த ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஓகேவா? இங்க பாருங்க, -1 கியூப் -1 தான். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுமா? அப்ப -27 இருக்கும். அப்ப -27 ஓட வேல்யூ என்னது? -3. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுமா? அப்ப 61 - 3 எவ்வளவு? -64. அப்ப 64 ஓட வேல்யூ எவ்வளவு? -8 சாரி 4 கியூப் ரூட் தானே 4. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் ஆயிடும், மைனஸ் ஆயிடுமா? அப்ப -121 -4 எவ்வளவு ஆயிடும்? -125. அப்ப -125 கியூப் எடுத்தா என்ன வர போகுது? -5. இதுல முக்கியமே இந்த சிம்பிள் தான். ஓகேவா? ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து நம்பருக்கு பக்கத்துல தான் சிம்பிள் இருக்கும். இங்க நம்பருக்கு முன்னாடியே ஒரு சிம்பிள் இருக்கு. ஓகேவா? அது காமனான சிம்பிள். அதனால மைனஸ் போட்டுருவோம். ஓகேவா? புரியுதுங்களா? இது வந்து ப்ரொசீஜர் 1 பை 1 பண்றது. ஷார்ட்கட் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்பிள். ஓகேவா? பாருங்க, -121. இந்த மைனஸ் நீங்க பார்க்க கூடாது. அது நம்பர்ல வர மைனஸ். ஓகேவா? இததான் நீங்க பார்க்கணும். ஓகே, 121 பிளஸ். அப்ப பிளஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட். பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட். இப்போ 121 பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட். சாரிங்க, கியூப் இருக்குன்னா கியூப் ரூட் பார்க்கணும். ஸ்கொயர் இருந்தா ஸ்கொயர் ரூட், கியூப்னா கியூப் ரூட். அப்ப என்ன இருக்கும்? ரூட் கியூப் ரூட் 125. கியூப் ரூட் 125. ஏன்னா 129 நியரஸ்ட் கியூப் ரூட்னா 125. இதோட வேல்யூ என்னது? 5. இங்க பாருங்க, நம்பருக்கு முன்னாடி இந்த மைனஸ் இருக்கா? நிறைய பேர் அந்த மைனஸ் விட்டுறீங்க. மைனஸ் சேர்த்துக்கணும். -5. ஏன் அப்படின்னா இது நம்பர் கூட வர மைனஸ். மைனஸ் விட்டுறக்கூடாது. கிளியரா? சூப்பர்மா, எல்லாருமே ஆன்சர் போறீங்கம்மா. நான் ப்ரொசீஜரும் சொல்லி கொடுக்குறேன், ஷார்ட்கட்டுமே சொல்லி கொடுக்குறேன். ரெண்டுமே தானே சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கிளியரா? பாருங்க, நிறைய பேரு கமெண்ட்ஸ்லயே பாருங்க +5 போட்டிருக்கீங்க. +5 வராது, -5. நாகமுத்து மிஸ்டேக் பண்ணிடுவோப்பா. ஒரு 1.5 மார்க் போச்சு. ஓகேவா? 1.5 மார்க் போச்சு. ஓகேவா? கிளியரா? 27. அடுத்து 28. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாமுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். P/Q ஃபார்ம். ஓகேவா? P/Q ஃபார்ம் பார்க்கலாமா? இது ஒரு 3 கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். தெளிவா கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 0 பாயிண்ட் கான்செப்ட். 0 பாயிண்ட் வந்தா ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, 0.18 பார். இப்ப 0ல வந்தா ரொம்ப ஈஸிமா. என்ன பண்றீங்க தெரியுமா? இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. 18. இங்க எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9 போட்டுருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இதை அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சா இங்க 6×3 18, இங்க 33. மறுபடியும் 3ஆல் அடிச்சா 2/11. அவ்வளவுதான் ஆன்சர். 2/11. இதுதான் 0 பாயிண்ட்ல வர சம். 0 பாயிண்ட்ல வந்து ரொம்ப ஈஸி. இருக்கிற நம்பர் எழுதணும். எத்தனை நம்பர் பார் இருக்கோ அத்தனை நம்பருக்கு என்னது 9 போட்டணும். டிவைட் பண்ணி போட்டணும். அவ்வளவுதான். கிளியரா? 18/99 அதை அடிக்கணுமா? கேன்சல் பண்ணணும். நிவேதா, நிறைய பேர் அப்படியே விட்டுறீங்க. கேன்சல் பண்ணும். கிளியரா? அப்பலாம் அடிச்சோமே.
இதுவும் அதே சம் தான். இது உங்க பிராக்டிஸ்க்காக நீங்க போட்டு சொல்லுங்க பாப்போம். 0.427 பார். இது உங்க பிராக்டிஸ்க்காக வச்சிருக்கேன். என்ன வரும்? நீங்க சொல்லுங்க ஆன்சர். தனு சேனல். இந்த சம் நான் சொல்றேன்பா உனக்கு. 99. இந்த சம் டவுட்டா? 95/90 99. ஓகே, நான் சொல்றேன் உனக்கு, கவலைப்படாத. நோட் பண்ணிட்டேன் சொல்றேன். ஓகேவா? பார்க்கலாமா? சூப்பர். என்னது 0 பாயிண்ட்ல வந்திருக்கா? அப்ப அப்படியே நம்பர் எழுதுங்க. 427. எத்தனை நம்பருக்கு பாரு இருக்கு? 3 நம்பருக்கு. அப்ப 3 9. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, கிளியரா? இந்த சம் நான் சொல்றேமா? இந்த சம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். யாரோ ஒருத்தவங்க டவுட் கேட்டுறீங்க. தானு சேனல் ஏதோ ஒன்று கமெண்ட். ஓகே, நான் சொல்றேன். இந்த சம் முடிச்சுட்டு சொல்றேன். 29 30 சம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்பர் வச்சு வந்தா எப்படி போடணும். நான் நம்பர் வச்சு வந்தா எப்படி போடணும் பார்க்கலாமா? 1.45 பார். எப்படி இருக்கு? இப்படி வந்தா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பார் எல்லாத்தையுமே விட்டுருங்க, அப்படியே எழுதுங்க. 145 எழுதுங்க. எழுதியாச்சா? பார் இல்லாம என்ன நம்பர் இருக்கோ அதை மைனஸ் பண்ணுங்க. இங்க பார் இல்லாம என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. அப்ப -1. அப்ப என்ன வரும்? 144 டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? 2 நம்பருக்கு. அப்ப 2 9. அவ்வளவுதான். ஓகே, இது அடிக்க முடியுமா? 3 அடிச்சா என்ன வரும்? 4 3 12 8 3 24 33. மறுபடியும் 3 அடிச்சா 16, இங்க 11. அப்ப ஆன்சர் 16/11. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர். நான் இந்த சம்க்கு யாரும் ஆன்சர் பண்ணல. லோபனா லோகா அவங்க தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பர். சூப்பர்மா. கிளியரா? அப்பலாம் அடுத்த 30 31. அவ்வளவுதான். நான் இந்த சம்ல இன்னொரு கான்செப்ட் நான் விட்டுட்டேன். ஓகே, அந்த சம் நான் வைக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். வேணா இதுலயே நான் சொல்லி தரேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல, சார் ஒரு நம்பருக்கு பார் இருக்கு, ஒரு நம்பருக்கு பார் இல்ல, அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு கவனிங்க. இப்ப இந்த சம்லயே நான் சொல்லி தரேன். அந்த சம் எடுத்து வச்சு நினைச்சேன், மறந்துட்டேன். நாளைக்கு கூட எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா இப்பயே சொல்லி தந்தேன். ஓகேவா? பாருங்களேன். இப்ப இந்த சம் வந்து இந்த மாதிரி இப்ப 0ல பாத்துட்டோம், இந்த நம்பர்ல வச்சு பாத்துட்டோம். ஒருவேளை இப்படி இருந்தா என்ன சார் போடுறது அப்படின்னா, பாருங்க, அதே கான்செப்ட் தான். இந்த பாயிண்ட் பார் எல்லாத்தையும் மறந்துருங்க. என்ன நம்பர்? 145 இருக்கா? அடுத்தது பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு? அதை அப்படியே மைனஸ் பண்ண சொன்னோம். இங்க என்ன இருக்கு? 14ன்னு இருக்கு. 14 மைனஸ் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்? 14 மைனஸ் பண்ணா 131 வரும். ஓகேவா? 145ல 14 போயிடுச்சா 131. எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? ஒரு நம்பருக்கு பார் இருக்கு. எத்தனை நம்பருக்கு பார் இல்ல? ஒரு நம்பருக்கு பார் இல்ல. அப்ப பார் இல்லாத நம்பருக்கு 0. இதுதான் இன்னொரு கான்செப்ட். ஓகேவா? அப்ப 0 வச்சு ஒரு கான்செப்ட், 1 வச்சு வர கான்செப்ட், அடுத்தது நம்பர்லயே ஒரு பார் இல்லாத கான்செப்ட். மொத்தம் 3 கான்செப்ட். 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த சம் மட்டும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. புரியாம இருக்க போது எல்லாருக்கும் புரியணும். இந்த சம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த சம் புரிஞ்சுதாமா? இந்த சம் யாருக்கா புரியலையா? இதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த சம் போயிடலாம். ஓகே, ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, இந்த இந்த கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதுங்க. 145 எழுதிட்டீங்களா? பார் இல்லாம என்ன நம்பர் இருக்கு? 1 4. அப்படின்னா 14ன்னு அர்த்தம். -14. 145ல 14 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு? 131. ஓகேவா? அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்க, பார் வச்சு ஒரு நம்பர் இருக்கு. அப்போ ஒரு 9. பார் இல்லாத நம்பர் 1 இருக்கு. பார் இல்லாத நம்பருக்கு 0 போட்டுக்கணும். பார் இருந்தா 9, பார் இல்லைன்னா 0. கிளியரா? கிளியரா? கிளியர், சூப்பர். ஓகே, அடுத்த சம் போயிடலாம். ஓகே, அப்ப அடுத்த கான்செப்ட் கலப்பு பின்னம். ஃபுல்லா கலப்பு பின்னத்திலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
இது வந்தா எப்படி போடணும் அப்படின்னு நம்ம பார்க்க ஓகேவா. ஆமா சுப்பிரமணியன், நான் கிளாஸ் ஸ்லோவா தாமா இருக்கிறேன். நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஃபாஸ்டா தெரிஞ்சதுன்னா கிளாஸ் முடிச்சுட்டு கூட நீங்க பாருங்க ஓகேவா. வீடியோ என்னது பொறுமையா எடுத்து பாருங்க. இதுக்கு மேல நான் எப்படி ஸ்லோவா எடுக்கிறது ஓகேவா. நான் இன்னும் ஃபாஸ்டா தான் எடுப்பேன், நானே ஸ்பீட்லாம் குறைச்சிட்டேன் ஓகேவா. ஸ்லோவா தாமா எடுக்கிறேன் ஓகேவா. கேட்டுட்டு தானே போறோம், ஒரு சமம் புரிஞ்சுதான். பார்க்கலாமா அடுத்த சமயம். ஓகே, இப்ப பாருங்க, பின்னம் ஃபுல்லா கலப்பு பின்னம். அப்ப என்ன பண்ணா 1/1 போகணும். எங்க இருந்து போனா கீழ இருந்து போகும் ஓகேவா. கீழ இருந்து போகும், இங்க இருந்து கீழ இருந்து 1/1 என்னது போகும். சரிங்களா. சரி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இதான் இருக்குது 1 + 1/3. இதை மாத்திரம் நமக்கு என்ன கிடைக்கும், 1 × 3 3 3 + 1 எவ்வளவு 4/3 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4/3. அப்ப எப்படி மாறும் கொஸ்டின், 1 + 1/1 + 1/4/3 மாறும். இப்ப இது ரெசிப்ரோக்கெல்லாம் எப்படி ஆயிடும், 1 + 1/1 + 3/4 வந்துடும். இப்ப இந்த இடம் எப்படி மாறிடும், 1 + 3/4 மாறிடும். இப்ப இதை எடுக்கலாமா, 1 + 3/4 மாத்தலாமா. என்ன கிடைக்கும் நமக்கு, 1 நாள் 4, 4 + 3 எவ்வளவு 7/4 கிடைக்கும் ஓகேவா. அப்ப 1 + 1/7/4 கிடைக்குமா. அப்ப இது ரெசிப்ரோக்கலா மாறிச்சு என்ன ஆகும், 1 + 4/7 கிடைக்கும். 1 + 4/7 கிடைக்கும். அப்ப ஃபைனலா 1 × 7 7, 7 + 4 எவ்வளவுப்பா 11, 11/7. அவ்வளவுதான் ஆன்சர். ஒண்ணும் கிடையாது, கலப்பு பின்னம் தான், கீழ இருந்து 1/1 போகும் அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னது 11/7 ஓகேவா. கிளியரா 11/7. சூப்பர், 11/7 எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. சூப்பர் சூப்பர்மா. ஓகே, அப்படியே இந்த சம் நீங்க போட்டுருங்க, இது உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்தேன். இந்த சம் 32 ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாரு, எப்பா இன்னும் சிம்பிளிபிகேஷனே முடியல. சூர்யா, அதுக்குள்ள நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டீங்களே. சிம்பிளிபிகேஷனே இன்னும் நிறைய இருக்குது. நாகமுத்து, கவலைப்படாதீங்க, எல்லாமே வச்சிருக்கேன், மைனஸும் வருது அடுத்தது வைக்கலாம். ஷார்ட்கட் இருக்கிற சம்க்கு ஷார்ட்கட் சொல்றேன், ப்ரொசீஜருக்கு ப்ரொசீஜர் சொல்றேன். ஓகே, பரவாயில்ல, ஆன்சர் போட்டீங்களே 5/19. ஓகே, வந்துருச்சு ஆன்சர் 5/19. பார்க்கலாமா, 5/19 பார்க்கலாமா. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது இந்த பின்னமா 2 1/2, 2 1/2 மாத்திரம் நமக்கு என்ன கிடைக்கும் 5/2 கிடைக்கும். அப்ப அங்க போய் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1/3 + 2/5/2 கிடைக்குமா. அப்ப இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா எப்படி கிடைக்கும், 1/3 + 2 × 2/5 கிடைக்கும். அப்ப எப்படி கிடைக்கும் நமக்கு 1/3 + 4/5 கிடைக்குமா. அப்ப இந்த 3 + 4/5 மாத்தலாமா, 3 4/5 மாத்திரம் என்ன கிடைக்கும் 15 15 + 4 19/5 ஓகேவா. அப்ப ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் 1/19/5 கிடைக்குமா. அப்ப ரெசிப்ரோக்கல் ஆகும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 5/19. ஓகே, ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 5/19. ஓகே, சூப்பர்ப்பா, எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க, பரவாயில்ல, சூப்பர். சூப்பர் சூப்பர். ஓகே, ஓகேவா. ஓகே, அடுத்த சம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. எனக்கு தெரிஞ்சு 2019 குரூப் 4 நினைக்கிறேன், அதுல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். இது 2019 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா சேம் பின்னம் கொஸ்டின் தான், கலப்பு பின்னம் கொஸ்டின் தான். ஆனா இங்க லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் அடிச்சு விட்டாங்க. என்னது, அப் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த சம்ம எப்படி சார் போடுறது ஓகேவா, இந்த சம்ம எப்படி சார் போடுறது அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா. அப்ப இந்த மாதிரி இன்ஃபினிட்டி கொடுத்தா அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா கவனிங்க. இங்க பாருங்க, x = 1 + 1/, இந்த ஹோல் ப்ராசஸ் தான் அப் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க.
அப்ப இன்ஃபினிட்னா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்ப நமக்கு தெரியாது. அப்ப தெரியலன்னா நான் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா என்ன வச்சுக்கலாம், எக்ஸ் இந்த ஹோல் ப்ராசஸ் என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்ப இதை மாத்திரம் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் போகுமா, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு கிடைக்குமா? இந்த கீழே இருக்க எக்ஸ் இந்த பெருக்கல் ஆயிடுமா, எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன். இந்த பிளஸ் டுவெல் இந்த மைனஸ் ஆயிடுமா, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான் ஆன்சர். எங்க இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன், டி ஆப்ஷன். டி ஆப்ஷன். ஓகேவா? இது 2019 குரூப் 4 நினைக்கிறேன். சரியா டவுட் குரூப் 4 தான் நினைக்கிறேன். ஓகேவா? அதுல கேட்ட கொஸ்டின். அப்ப இந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு போட தெரியும். ஓகேவா? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிக்க தெரியும். அவ்வளவுதான். அந்த ஸ்பாட்ல யோசிக்க தெரியும். இப்படி கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா க்ளூ தான் ஆப்ஷனே கொடுத்துருக்கான். எக்ஸ்ன்னு வருது பாருங்க வேரியபிள். அப்ப அங்க ஏதோ வேரியபிள் வச்சுக்கணும். ஓகே, அப்ப அந்த இடத்துல யோசிக்க தெரியும் நமக்கு. கிளியரா? நல்லா கவனிங்க. சில பேர் வந்து கொஸ்டின் தெரியலங்கிறீங்க. நான் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டேன். யூடியூப்ல செட்டிங்ஸ் இருக்கும், வீடியோ குவாலிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். எல்லாரும் 144 வச்சு பார்த்தா அந்த வீடியோ எப்படி தெரியும்? நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு 360 வைக்கிறது இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 360 வச்சு பாருங்கம்மா. அப்பதாம்மா கொஸ்டின் தெரியும். ஓகேவா? ஆனா என்ன சொல்லிடுறாங்க, பஃபர் ஆகுது, வீடியோ குவாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓகேவா? நீங்க போயிட்டு உங்க வீடியோ குவாலிட்டி செக் பண்ணி பாருங்க. 144 வச்சு பாக்குறீங்க, 144 வச்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 360 வச்சு பாருங்க. பாருங்களேன், கிளியரா இல்ல சார், கிளியர் இல்ல சார்ங்கிறாங்க, சம் தெரியலங்கிறாங்க. ஓகேவா? சரி, எனிவே ஓகே, மாத்திக்கோங்க. இந்த கொஸ்டின் கிளியராமா? ஓகே தானே, புரிஞ்சுதா? சமயம் ஏதாவது டவுட் இருக்கா? போலாம் அடுத்த கொஸ்டின். வெங்கடேஷ் ஓகேப்பா, நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. வீடியோ இருக்கும், பாத்துரு. உனக்கு ஃப்ரீ டைம்ல கிடைக்குமா இந்த சம்ஸ் எல்லாம் பாத்துரு. சந்துரு குட் ஈவினிங்ப்பா. ஏன் லேட்டு? நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. ஓகே, அடுத்து 34வது கொஸ்டின். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கற கொஸ்டின். நிறைய வாட்டி கேட்பாங்க இந்த கொஸ்டின். ஓகே, அந்த சம அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? சரி பாருங்க. 1 மைனஸ் 1/3 இதை மாத்திரம் நமக்கு என்ன வரும், 3 இங்க போகுமா, 3ல 1 போயிடுச்சுன்னா நமக்கு 2/3 வரும். அடுத்தது 4 இங்க போகுமா, 4ல 1 போயிடுச்சுன்னா நமக்கு 3/4 வரும். அடுத்து 5 இங்க போகுமா, 5ல 1 போயிடுச்சுன்னா இருக்கும் 4/5 இருக்கும். அப் டு 100 இங்க போகுமா, 100ல 1 போயிடுச்சுன்னா இருக்கும் 99/100. கொடுத்துருக்கத ஜஸ்ட் வேல்யூ நம்ம மாத்திட்டோம். இப்ப பாருங்களேன், கீழே மேல கீழே மேலன்னு ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். இப்ப நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவும் இந்த லாஸ்ட் வேல்யூ தான் கிடைக்கும். அப்ப ஆன்சர் அது 2/100. இதை அடிச்சு ஆன்சர் 1/50. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நான் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? சூப்பர் சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. ஓகே, இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், மைனஸ் வச்சு பார்த்தோமா, அதுல பிளஸ் வச்சு பார்க்க போறோம். அதுல பிளஸ் வச்சு பார்க்க போறோம். பார்க்கலாமா? 1 + 1/3 என்ன வரும், 3ஆ? 3 + 1 எவ்வளவு, 4/3. 4ஆ? 4 + 1 எவ்வளவு, 5/4. 5ஆ? 5 + 1 எவ்வளவு, 6/5. அப் டு 100ஆ? 100 + 1 101/100. அப்ப மைனஸ்னா கீழே மேல கேன்சல் ஆயிடுச்சா, பிளஸ் அப்படின்னா மேல கீழே கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்ப ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ 101/3. அவ்வளவுதான். கிளியரா? அப்ப இல்ல ரெண்டு சம்மு, ஒரு சம்மு மைனஸ் வச்சு வரும். ஓகே, மைனஸ்னா கீழே மேல கேன்சல் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அப்ப 2/100 1/50. இன்னொரு சம்மு ஃபுல்லா பிளஸ். இப்போ ஃபுல்லா பிளஸ்னா கீழே மேல கேன்சல் ஆயிட்டே போயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், லாஸ்ட் வேல்யூ இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு, கீழே வேல்யூ. அப்ப 101/3 ஆகும். 33வது மாடலா? 33வது மாடல் என்ன கொஸ்டின் எப்பா,
இதுல இருந்தது ஒரே கொஸ்டின் தான், ஓகேவா? அதுவும் உங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அததான் நான் மிஸ் பண்ணாம உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இதுல வந்து இன்னொரு மாடல் தான் நான் தேடுறேன். தேடி ஏதாவது எடுத்துட்டு வரேன், ஓகேவா? சுரேஷ் கண்ணா, நான் வேணா தேடி எடுத்துட்டு வரேன், சரியா? நான் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் கொடுத்துறேன், அவ்வளவுதான், ஓகேவா? எல்லாமே வித்தியாசமான கொஸ்டின் தான் நம்ம கொடுக்குறோம், ஓகே? எல்லாமே டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான். தேடி பிடிச்சி தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், ஓகேவா? புரியுதா? ஓகே, எனிவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு விட்டது. சீக்கிரமாவே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்களா? 35 சம் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன், ஓகேவா? அதையும் நினைச்சேன், 35 சமே அதிகம் நினைச்சேன். போதும், ஓகேவா? மணி 7:30 ஆக போகுது, ஓகேவா? நம்ம 8 மணி வரைக்கும் சொல்லியிருந்தோம், பட் இன்னைக்கு 1.5 மணி நேரத்திலே முடிச்சிட்டோம், ஓகேவா? ஓகே, 35 சம்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு, சிம்பிளிஃபிகேஷன். நாளைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் தான், ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் 6 to 8 அதே டைம் தான், நாளைக்கும் 6 to 8 தான். வந்துருங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க, ஓகேவா? செஷன் முடிச்சுக்கலாம். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், வீடியோ என்னமோ 15,000 பேர், 20,000 பேர், 25,000 பேர் பாக்குறீங்க தான். அந்த ஒரு சப்ஸ்கிரைப்ல ஒரு பட்டன் அழுத்தி விடுங்க, ஓகேவா? எல்லாரும் இப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா, கோயின் அழுத்தி விடுங்க, அப்படி, ஓகேவா? ஏன் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஓகே? இப்ப அன்னைக்கு நம்ம இன்ட்ரோ கிளாஸ் போட்டோம்ல, அதெல்லாம் ஒரு 24,000 பேர் என்னமோ பாத்துட்டாங்க. ஆனா வந்து சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன், ஓகேவா? சரி, நீங்களும் என்ன பண்ணிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, ஓகே? நான் ஒர்க் ஷீட்டு நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் ஷீட் நான் சொல்லிட்டேன், ஓகேவா? அன்னைக்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. ஐபிஎல் சீரிஸ் தானே, ஐபிஎல் சீரிஸ் தமிழ் சார் போடுறாரு, அவர் ஜிகே போட்டோம், ஓகேவா? ஜிகே நல்லா போகுது, ஜிகேவை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஜிகேவை நல்லா படிங்க, ஓகே? ஒரே மேக்ஸே பார்த்துருந்தா போர் அடிச்சிடும் உங்களுக்கு. காலையில கிளாஸ் இல்லப்பா, ஈவினிங் தான்ப்பா கிளாஸ். அட்லின் விருதுலா காலையில இல்ல, இன்னும் கொஞ்சம் மெதுவாவா? ஐயோ, இதுவே ஸ்லோ தானே, ஓகே? ட்ரை பண்றேன், நானே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு குறைச்சிட்டு தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஸ்பீடு குறைக்கிறேன், பாக்குறேன். அது பழக்க தோஷம் வர மாட்டேங்குது, ஓரளவு குறைச்சிடுறேன். எஸ்ஐக்கு நான் பிளான் பண்றப்பா, நிறைய பேர் பாவம் நம்ம பசங்க தான், நான் தங்கமான பசங்க எல்லாம். எஸ்ஐ போலீஸ்க்கு நான் இதே மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஒதுக்குறேன், ஓகேவா? டைம் ஒதுக்கி உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து தரேன். பட் இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், இதையே நீங்க பாருங்க. எஸ்ஐ போலீஸ் பசங்களும் இதை பார்க்கலாம், தப்பு கிடையாது, ஓகே? நமக்கு எக்ஸாம் யூஸா தான் ஆக போகுது, ஓகேவா? ஓகேவா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? எப்படி இந்த வீடியோவும் போகும், நல்லா போகும். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, ஓகே? ஓகே ஓகே, சரி. ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேட்டுக்கோங்க, நம்ம செஷன் முடிச்சிடலாம், ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேட்டுக்கோமா. குரூப் 1 போதுமா? ஓகே, பயப்படாதீங்க. சுஜிதாவா? சுஜிதா குரூப் 1 போதும், குரூப் 1 போதும், குரூப் 1 போதும். சிம்பிளிபிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இன்னொரு நாள் போகும், 3 நாள் அல்லது 2 நாள். நாளைக்கு அதிகபட்சம் முடிச்சிடறேன், ஓகேவா? பாரதி, நான் ஒரு சம் போட்டு உங்களுக்கு ஒரு சம் போட்டா ரொம்ப ஸ்லோவா போகும், ஓகே? ரொம்ப லேட் ஆகும், கிளாஸ் ரொம்ப லேட் ஆகும். அதனால நீங்க வந்து இப்ப எல்லாமே நான் கொடுத்துட்டா எப்படிப்பா, நீங்களும் பிராக்டிஸ் பண்ணும்ல. நான் உங்களுக்கு எல்லா மாடல் சம் நான் எடுத்து கொடுத்துறேன், நீங்க அதுல இருந்து போயிட்டு அந்த மாடல் சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஓகே? வேற 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 மேக்ஸ் ஃபாஸ்டா போட என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணாலே போதும், வந்துடும். ஓ, அந்த சம் ஒரு சம் சொல்லணும்னு நினைச்சனா, இந்தா சொல்றேன். நல்ல ஞாபகப்படுத்துறீங்க, ஓகேவா? எங்க இருக்கு அந்த சம்மு? எத்தனாவது சம் நோட் பண்ண? ஏதோ ஒரு சம் நோட் பண்ணேன். இங்க இருக்கு பாருங்க. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, ஓகே? இந்த சம் டவுட் கேட்டிருந்தாங்களா இல்லையா? இந்த சம் கவனிங்க சார். 999 சம் சொல்லி கொடுத்தீங்க, ஓகே? இது ஈஸியா போட்டுட்டோம். ஒருவேளை இப்படி வந்தா எப்படி சார் போறது அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள், பாருங்க. இந்த ஆண்ட எத்தனை 9 இருக்கோ அத்தனை 9 போட்டுக்கோங்க.
இந்தாண்ட எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கோ. ஓகே. எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0. ஓகேவா? இந்த நியூமரேட்டர், டினாமினேட்டர் டிஃபரன்ஸ் பாருங்க. நியூமரேட்டர், டினாமினேட்டர் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. ஓகேவா? 5. நியூமரேட்டர் பெருசா இருக்கா, டினாமினேட்டர் பெருசா இருக்கான்னு பார்க்கணும். நியூமரேட்டர் பெருசா இருக்கு. நியூமரேட்டர் பெருசா இருந்தா பிளஸ், டினாமினேட்டர் பெருசா இருந்தா மைனஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நம்ம நியூமரேட்டர் பெருசா இருக்கு, அப்ப இதோட ஆன்சர் 9905. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு இந்த சம். ஓகே, அவ்வளவுதான். கிளியரா? பரவாயில்ல, ஞாபகமா கேட்டீங்க, நானே மறந்துட்டேன். ஓகே, எழுதி வச்சது. ஓகே, பயப்படாதீங்க, நோட் பண்ணா கண்டிப்பா நம்ம நடத்திடுவோம், கவலைப்படாது. போட்டேன் மதுனா போட்டேன், பத்மா போட்டோமா? ரீசனிங் எடுத்துருவோம் போல, கவலைப்படாதீங்க. நம்ம கிளாஸே எப்படி போக போகுது அப்படின்னா, இங்க பாருங்க. இப்ப வந்து மேக்ஸ் ஒரு கிளாஸ், ரீசனிங் ஒரு கிளாஸ் தான். இப்ப நான் சிம்பிளிபிகேஷன் நாளைக்கு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் ரீசனிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸ் ஒரு நாள், ரீசனிங் ஒரு நாள், அப்படிதான் போக போகுது. ஓகே, ஒரு நாள் மேக்ஸ் ஒரு பார்ட் ரீசனிங். பேரா போவோம், சரிங்களா? ஓகே, பேரா போலாம், சரிங்களா? ஓகே, போலாமா? மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஏங்க, ஐபிஎல் போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் நமக்கு எக்ஸாம் வருமோ அப்பப்பெல்லாம் தான் மேட்ச் வரும். ஓகேவா? கரெக்டா? பாருங்க, 2 மாசம் மேட்ச் ஓடும். நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ச்ல பிஸி ஆயிடுவோம், எக்ஸாம்ல போட்டு விட்டுருவோம். ஐபிஎல்ங்கிறது பார்க்கலாம் தான். ஓகே, அதுக்காக வந்து ஃபுல்லாலாம் பார்க்க தேவை. அப்பப்போ ஸ்கோர் போய் பார்த்துக்கோங்க. நீங்க ஐபிஎல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சது. ஓகேவா? அப்ப இந்த ஐபிஎல் இதெல்லாம் தூரத்துக்கு கடாசிருங்க. நம்ம வேலை வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், டிவில என்ன ஐபிஎல் பாக்குறோம், நேரா ஸ்டேடியத்திலே போய் பார்க்கலாம். ஓகேவா? இதே நம்ம இப்ப டிவில உட்காந்து பாத்துட்டு இருந்தோம்னா கடைசி டிவிலே தான் பாத்துட்டு இருக்கோம். ஓகே, அதனால தயவு செய்து இந்த ஒரு 2 மாசம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு எடுக்கிறதுக்குனே மேட்ச் வருது. ஓகே, நீ படிக்க கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு என்ன சொல்றது, ஒரு கெட்ட தீய சக்தி உன்னை சுத்தி வருது. அதுதான் ஐபிஎல். ஓகேவா? அதனால ஐபிஎல் பாரு, அப்பப்போ ஸ்கோர் போய் பாத்துக்கோ, ஃபுல்லா பாக்காதீங்க. இந்த வருஷம் நீ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்ட, அரசு வேலை வாங்கிட்டனா, நீ லைவா போய் ஸ்டேடியத்திலேயே என்னது மேட்ச் பார்க்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. என்னம்மா எல்லாமே கேக்குறீங்கம்மா, ஒர்க் ஷீட் கொடுங்கறீங்க, கிளாஸ் கொடுங்கறீங்க, டெஸ்ட் கொடுங்கறீங்க. நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்கம்மா. ஓகேவா? கொஞ்சம் டைட்டா ஒர்க் போகுது. ஓகேவா? பெருசா மேன் பவர் நம்மள்ட்ட இல்ல. மேன் பவர் இருந்தா நானே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். ஒர்க் ஷீட்டு, டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருவேன். இப்போக்கி நான் ஓரளவு முடிஞ்ச அளவு உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துறேன். கொஞ்சம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். சரி, ஓகே, பாய். தேங்க்யூ. நாளைக்கு நம்ம பார்க்கலாமா? ஓகே, எல்லாரும் போயிட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு படிங்க. இதே மாதிரி நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம், கிளாஸஸ் பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். எல்லாரும் ஈவினிங் 6 o'clock ரெடியா இருங்க. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.